வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை அது மட்டும் ரகசியம் கதையுடைய 3வது பாகத்தை தான் நம்ம கேட்க போறோம். ஏற்கனவே நான் 2 பாகங்கள் போட்டிருக்கேன். அது கேட்காதவங்க முதல்ல அது கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கதைக்கு வாங்க. அப்போதான் உங்களுக்கு கதைகள் புரியும். மேலும் என்னுடைய சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 25. சங்கவை சொன்னதன் எதிரொலி ராதாவின் முகத்தில் சலன ரேகைகளாக ஓடியது. உனக்கே ஆச்சரியமா இருக்குல்ல? சங்கவியும் அதை உணர்ந்து கேட்டாள். ஆச்சரியமாவா? அதிர்ச்சியாவும் இருக்கு. நம்ம நிழல மிதிக்கிறத கூட ஒரு பெரிய பாவமா நினைக்கிற அவங்களா மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாண்டி, உங்க பெரிய தாத்தாவும் உங்க அப்பாவை கூப்பிட்டு உண்டு இல்லைன்னு பண்ணிட்டார். சரி, மாறிட்டாங்கன்னா எப்படிமா? எப்படி மாறிட்டாங்க? இப்படி கேட்டா எப்படிடி? எனக்கு சொல்ல தெரியல. சுருக்கமா சொல்றேன், பயமிட்டு போச்சு. அவ்வளோ ஏன், உன் அத்தை மகன் சந்திரமோகன் பைத்தியக்காரனா மாறவே இந்த ஊழியக்குடியில் ஒருத்தந்தான் காரணம். யாருமா அது? அதான் பாம்பு கடிபட்டு செத்து வச்சானே ஏழுமலை, அவன்தான். அவனா? அவன் ரொம்ப நல்லவனாச்சே. யார் இங்கே கேட்டவங்க? எல்லோரும் நல்லவங்க தான். என்னமோ இவன் புத்தி திடீர்னு நமக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சே. அழிஞ்சும் போயிட்டான். அது எப்படிமா ஒருத்தர் திடீர்னு மாற முடியும்? ஏதாவது காரணம் இருக்கணும் இல்லையா? அது எனக்கு தெரியாது. ரொம்ப நெருக்கி கேட்டா இங்கே கூலிகளாக இருக்க பிடிக்கல, வெளியே போகணும்னு சொல்லுவாங்க. சரி போகட்டும்னு விட்டு தள்ள வேண்டியது தானே. நான் கூட உங்கள் அப்பா கிட்ட சொல்லி பார்த்தேன். ஆனால் அவர் என்னை பார்த்து முறைச்சிட்டு பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்டார். நான் அப்படியே ஆடி போயிட்டேன். என்னம்மா கேட்டார் அப்படி? கமான் சொல்லுமா. ராதா ஏதோ ஒரு ரகசியத்தை நெருங்கி விட்டது போல பரபரத்தாள். வேண்டாம் கண்ணு, உனக்கு அதெல்லாம் எதுவும் தெரிய வேண்டாம். நீ படிக்கிற பொண்ணு, கையை வேற உடச்சிக்கிட்டு வந்து நிற்கிற. வர வழியில் பாம்புக்கிட்ட இருந்து நீ தப்பி வந்தது எனக்கு பெரும்பாடாக தெரியுது. நீ போய் பேசாமல் ஒரு ஓரமாக உட்காரு. புதுசாக ஒரு ஆண்டனா போட்டு டிவி பார்க்க எல்லா ஏற்பாடும் செய்து வச்சிருக்கேன். போய் ஓய்விடு. சங்கவை பெரிதாக பிடுங்கி போட்டுவிட்டு புசுக்கென்று முடித்தாள். ராதாவின் முகத்தில் ஏமாற்றம். சங்கவியும் பேசி வேகத்தில் நகர்ந்து கொண்டாள். சிறிது நேரம் அமர்ந்திருந்தவள் எழுந்து மொட்டை மாடிக்கு சென்றாள். சங்கவை சொன்னது உள் ஓடிக்கொண்டே இருந்தது. ராயர் அப்படி என்ன கேட்டிருப்பார் என்கிற கேள்வியே பிரதானமாக இருந்தது. நடுவில் கலைக்கிற மாதிரி கோவில் மணி சப்தம் காதில் அப்படி மோதியது. பார்வையும் மணி சப்தம் அந்த திசை பக்கம் சென்றது. கோவில் கோபுரம் வெகு தொலைவில் இடைப்பட்ட மரங்களின் கிளைகளுக்கு நடுவில் சுமாராக தெரிந்தது. அப்படியே கிளேசத்துடன் பார்வையை சுழலவிட்டாள். பசுமை கொஞ்சம் 1000 வேலிக்காட்டின் இயற்கையான சூழல். காற்றில் கூந்தல் கலைந்து பறந்தது. அந்த நொடியில் ஒரு 100 அடி தூரத்தில் வேம்பு ஒன்றின் பின்னால் கள்ளவேலன் ஒரு வினாடிக்கும் குறைவான அவகாசத்தில் அவள் கண்களில் பட்டு மறைந்து போனான். சுருக்கென்றது. காரிலிருந்து பார்த்தபொழுதும் இதே வேகத்தில் தோன்றி மறைந்தான். இப்பொழுதும் ராதா அந்த மரத்தையே பார்த்தபடி நின்றாள். பின் என்ன நினைத்தாலோ அங்கிருந்து உள்ளே செல்வது போல் நடந்து ஒரு ஓரமாக ஒதுங்கி மறைவாக நின்று கொண்டு மீண்டும் அந்த மரத்தையே நோட்டமிட்டாள். அவள் புத்திசாலித்தனம் வீண் போகவில்லை. மரத்தண்டின் மறைவில் பதுங்கிய கள்ளவேலன் ஒரு பெருமூச்சுடன் வெளிப்பட்டான். ராதா நின்று நோட்டம் போட்ட மாடி கைப்பிடி சுவர் பகுதியை ஒருமுறை உற்று பார்த்தான். பின் திரும்பி நடக்க ஆரம்பித்தான். ராதாவின் உள்மனது இவனை விடக்கூடாது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டது. உச்சிக்கால பூஜை முடிந்து பட்டர் வீட்டிற்கு புறப்பட்டு கொண்டிருந்தார். எதிரில் வீரபத்ரன். வா வீரபத்ரா, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஒண்ணுமில்ல பட்டரே, இனிமே நீங்க இல்லாதப்ப நான் கோவில்ல இருக்கணும்ன்றது ஆண்டை உத்தரவு, அதான் வந்தேன். வீரபத்ரன் உதட்டில் கொட்டாவி பிரிய சொல்லிக்கொண்டே வாசலின் கல்படியில் போய் உட்கார்ந்தான். பட்டருக்கு அவன் செய்கை சலனத்தை கொடுத்தது. எதனால இப்படி ஒரு முடிவுக்கு ராயர் வந்தார் என்று கேட்க மனசு நினைத்தாலும் தைரியம் வரவில்லை. எதற்கு வம்பு என்கிறார் போல் நின்று ஒரு பார்வை பார்த்துவிட்டு நடக்க ஆரம்பித்தார். கோவிலுக்கு பக்கத்திலேயே சிறியதாய் ஒரு ஓட்டு வில்லைகள் வேய்ந்த வீடு. வீட்டு கூரை மேல் அவரை கொடிகளின் பரவல். முகப்பில் பிரம்பு தட்டியின் அடைப்பை கடந்தால் வாசலுக்கு நேராக சிறிய துளசி மாடம். மாடம் கடந்தால் வீட்டுக்கூரைக்கு கீழான சிமெண்ட் தளம் போட்ட திண்ணை. அந்த திண்ணை மேல் பட்டரின் மனைவி பங்கஜம் உட்கார்ந்தபடி இருந்தாள். பட்டர் வரவும் அவரை பார்த்தாள். ஏன் ஒரு மாதிரியாய் இருக்கேள்? ஒண்ணுமில்ல, உள்ளவா சொல்றேன். அவர் உள்ளே நுழைய அவளும் பின்தொடர்ந்தாள். சிறிய தாழ்வாரமும் கடந்தால் கூடத்தில் கட்டில் கிடந்தது. அதில் போய் அமர்ந்தார். பின் தொடர்ந்து வந்த பங்கஜம் அருகே சென்று நின்றவளாய் அவர் முகத்தை ஏறிட்டாள். பங்கஜா, மனசே சரியில்லடி. என்ன நடந்தது? என்னத்த சொல்வேன், இந்த 1000 வேலைக்காட்டுக்கு கஷ்டகாலம் ஆரம்பிச்சாச்சே. எப்ப கோவில் கதவை மூடினாலோ அப்பவே அது ஆரம்பிச்சாச்சே. இப்ப என்ன சிக்கல், அதை சொல்லுங்கோ.
மூடி இருக்கிற கதவை யாராவது திறந்துடுவாளோன்னு ராயர் குடும்பம் பயப்பட ஆரம்பிச்சிடுச்சு. நிஜமாவா? அவ்வளோ துணிச்சல் யாருக்குண்ணா இருக்கு? அடிமேல் அடிப்பட்டா புழு கூட புளியாக மாறும்னு சொல்வா. நீ கேள்விப்பட்டதில்லையா? ஊழியம் பாடிக்கல சொல்றேலா? ஆமாம், கொஞ்ச நாளாவே நிலைமை சரியில்லை. அதுலேயும் ராயர் குடும்பத்து பொண்ணை செத்து போகவும் ரொம்ப மோசமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? மெட்ராஸ்ல இருந்து வந்த சந்திரமோகன் இங்கே ஏதோ தப்பு நடக்கிறதுன்னு கத்தினான் தானே? ஆமாம், அது இங்கே அடங்கி கிடந்த பசங்களை நன்னாவே அசைச்சிருக்கு. நாங்க சந்தேகப்படுறதான் உண்மை. பாத்தீங்களான்னு ராயர் குடும்பத்திலேயே எங்களுக்கு சாதகமா கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கள்ள வேலையில இருந்து எல்லோருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீள்? நான் நினைக்க என்ன இருக்கு, நம்ம பெரியவா போன பாதையில போயின்னு இருக்கேன். நம்ம பையன் சொன்ன மாதிரி எங்களுக்குன்னு கொஞ்சம் நிலம் கொடுக்க கூடாதான்னு நான் ராயர்கிட்ட கேட்டது கூட பெரிய குத்தமா ஆயிடுச்சு பங்கஜா. பெரியவர் சமாதான பாண்டி ராயரை போட்டு புரட்டி எடுத்து விட்டார். அப்ப எல்லோரும் சந்தேகப்படுற மாதிரி நிலத்துல தான் சிக்கல் இருக்கா? தெரியல பங்கஜா, இதுக்கெல்லாம் பதில பெரியவர் தான் சொல்ல முடியும். பட்டர் ஆழ்ந்த கவலையில் புதைந்தது போல ஈனசுரத்தில் பேசினார். பேசாம இந்த கோவிலை வேண்டாம்னு கிளம்பி போயிடலாம்னா நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீள். அப்படிலாம் சாவியை விட்டெறிஞ்சிட்டு போயிட முடியாது. அப்புறமா அந்த குட்டி நந்தன் நம்மை சும்மா விட மாட்டான். அவன் கோபம் தான் நமக்கு தெரிஞ்ச ஒன்னாச்சே. பட்டரின் கேள்வியை கேட்டு சிரித்தபடியே உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான் அவர் மகன் பட்டாபி. பங்கஜம் அவன் சிரிப்பதை பார்த்தாள். உங்க புள்ள வந்துட்டான். பெருமாளை பத்தி சொன்ன உடனே நக்கலாக சிரிக்கவும் ஆரம்பிச்சிட்டான். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த காலத்து பசங்களெல்லாம் உங்களை மாதிரி கிடையாது. பங்கஜம் சுருதி கூட்டினாள். பட்டாபி அதற்கு இசைவாக பேச்சு எடுத்தான். அப்பா போரும்பா, இப்படியே பயந்து பயந்து தான் உங்க வாழ்க்கையே ஒண்ணுமில்லாம போய் இப்ப என் வாழ்க்கையும் ஒண்ணுமில்லாம போயின்னு இருக்கு. நாம் ஒன்றும் கம்சனோ இல்லை, சிசுபாலனோ இல்லை. அந்த பெருமாள் நம்மளை வதம் பண்றதுக்கு துணிஞ்சாதான் வாழ முடியும். எனக்கு அந்த பெருமாள் சாமி மேல பயம் இல்லை. இங்க இருக்கிற சில ஆசாமிகள் பேர்ல தான் பயம். நீங்க மட்டும் மேல கட்டி போடாம இருங்கோ. இந்த வேலைக்காடு ஏன் இப்படி பழம்பெட்டியா பயத்துல புதிஞ்சு கிடக்கிறதுன்றதுக்கான பதில நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். பட்டாபியின் ஆவேசத்தை பார்த்த பட்டர் மிரள ஆரம்பித்தார். போரும்டா, சத்தம் போட்டு பேசாத. நான் ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கேன். எங்களுக்குன்னு நீ ஒருத்தந்தான் இருக்க. உனக்கு ஒன்று ஆனா அப்புறம் எங்களுக்கு யாரடா இருக்கா? இப்படி இருக்கிறதுக்கு இல்லாமலேயே போயிடலாமேப்பா. நாம எந்த காலத்துல இருக்கோம்னே எனக்கு தெரியல. யார் செஞ்ச புண்ணியமோ, எனக்கு ஒரு அத்தை இருந்ததால அவ புண்ணியத்துல நான் அவ இருக்கிற ஊர்ல இருந்துட்டு டிகிரி முடிச்சேன். இங்க இருந்திருந்தா உங்களோட வாரிசா மணியாட்ட வச்சிருப்பேன். பட்டாபி, நீ அதிகம் பேசுற. நான் ஏற்கனவே கலங்கி போயிருக்கேன். செத்த சும்மா இருக்கியா? பட்டர் அவனை சற்று அதட்டி அடக்கினார். அவனுக்கும் அதற்கு மேல் அங்கு இருக்க பிடிக்கவில்லை. வந்த வழியே வெளியே சென்றான். வெளியே திண்ணையில் கள்ளவேலன். போலாமா என்று பட்டாபியை பார்த்து கேட்க, மொல்ல அப்பா காதில் விழுந்தா அப்புறம் இதுக்கு சேர்த்து கத்துவார். நைஸா நழுவி விடுவோம். கமான். இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி வேலிக்காட்டின் அடர்ந்த புளியங்காட்டு பகுதிக்குள் நுழைந்தனர். முதல் பிளான்ல அவ தப்பிச்சிட்டா. இரண்டாவதுல அவசரப்படக்கூடாது. நல்லபடியா ஒரு ஐடியா கொடு பார்ப்போம் என்ற கள்ளவேலனை பட்டாபி தாடியை தடவிப்படி பார்த்துவிட்டு கைகளை சொடுக்கியபடி ஒரு ஐடியா என்றான். என்ன? பட்டாபியும் சொன்னான். கள்ளவேலன் முகத்திலும் அதன் எதிரொலியாக உற்சாகம். அத்தியாயம் 26. கள்ளவேலனின் முகம் மகிழ்ச்சியால் செம்பருத்தி பூவை போல மாறியது. பட்டாபி, நிஜமா சொல்றேன், உங்களுக்கு மூளை அதிகம் இருந்து வாஸ்தவம்தான் என்றான் அதன் எதிரொலியாய். பாராட்டு. அப்புறம் இந்த தடவையாவது காரியத்தை கச்சிதமா முடி. தப்பி தவறி கூட இது நாம கொடுத்த பதிலடிங்கிறது ராயருக்கு தெரிஞ்சிடக்கூடாது. தெரிஞ்சா அவ்வளவுதான். நிச்சயமா இந்த நிமிஷம் நான் ரகசியமாகத்தான் எல்லாத்தையும் செய்துக்கிட்டு வரேன். கவலையே படாத. துளி கூட பிடி கொடுக்க மாட்டேன். கள்ளவேலன் சொல்லிவிட்டு போட்ட திட்டப்படி நடப்பதற்காக கிளம்பினான். பட்டாபி நகத்தை கழித்தபடி நாலாபுரமும் பார்த்துவிட்டு அவனும் புறப்பட்டான். 4 எட்டு போட்டிருப்பான். இருமல் சப்தம் கேட்டது. தோளில் மண்வெட்டியோடு எதிரில் ரங்கசாமி தாத்தா வந்து கொண்டிருந்தார். இருமுகின்ற இருமலில் இதயம் வாய் வழியே வெளியே வந்துவிட்டு திரும்ப உள்ளே போகிற மாதிரி தோன்றியது பட்டாபிக்கு. தாத்தாவும் அவனை பார்த்துவிட்டு இருமலுக்கு நடுவில் பேச முயன்றார். யாரு? சின்ன ஐயரா? என்ன தாத்தா, எங்க இவ்வளவு தூரம்? தோட்டத்துக்கு போய் தண்ணி பாய்ச்சிட்டு வரேன். ஆமா, நீங்க எங்க ஐயரே இங்க? தாத்தா, தப்பா எடுத்துக்காம என்ன பட்டாபின்னு பேரை சொல்லி கூப்பிடுங்க. பட்டாபி இப்படி அடிக்கடி சொல்வது வழக்கம்தான். தாத்தா பதிலுக்கு சிரித்தார். நாக்குக்கு அப்படி கூப்பிட்டே பழகி போச்சு ஐயரே என்றார் திரும்பவும். பழக்கத்தை மாத்துங்க. ஆமா, இந்த இருமலுக்கு நடுவில் தண்ணி பாய்ச்ச போகணுமா? ஆமா, போய்த்தானே திருணும். போகாட்டி
வயல் எங்கிருந்து விளையும்? விளையாட்டி வயிறு எங்கிருந்து நிரம்பும்? ஆமா, என்னமோ உங்க சொந்த வயல்ல வேலை பார்த்து பொழைக்கிற மாதிரி பேசுறீங்களே. உடம்பு முடியலன்னு படுத்தா ராயர் என்ன தலையை வெட்டியா போட்டுருவாரு? பட்டாபி தெரிந்து கேட்கிறானா இல்ல தெரியாமல் அப்படி கேட்கிறானா என்று தெரியவில்லை. தாத்தா அவனை ஒரு மாதிரி முறைத்துவிட்டு, சொன்னாலும் சொல்லாட்டியும் அதான் நடக்கும். இந்த ஊழியம்பாடி கூட்டமே 1000 வேலிக்காட்டுக்கு கடமைப்பட்டிருக்கு. காலம் பூரா நாங்க உங்க அடிமனை எழுதியும் கொடுத்திருக்கு, தெரியும் தானே என்று கேட்டார். பட்டாபிக்கு பகீர் என்றது. என்ன தாத்தா இது புதுசா ஏதோ சொல்றீங்க? உங்க தலைமுறைக்கு இது புதுசுதான். ஆனா எங்களுக்கு தானே விஷயம் என்னன்னு தெரியும். அது என்ன விஷயம் தாத்தா? வேண்டாம் ஐயரே, இப்ப நிலைமை சரியில்லை, நான் கிளம்புறேன். தாத்தா வேகமாய் நழுவினார். ஆனால் இத்தனை வருஷத்துல அவன் கேள்விப்பட்டிராத ஒரு ரகசியத்தின் முக்கியமான ஷரத்து ஒன்றை சொன்னவராக. பட்டாபிக்குள் பட்டாம்பூச்சிகள் பறக்க துவங்கிவிட்டன. புத்தகம் படித்துக் கொண்டு இருந்தால் ராதா. மாத நாவல். பார்வை தான் புத்தகத்தின் மேல் இருந்தது. ஆனால் புத்தி எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே கிளம்பி அந்த கள்ளவேலன் முன்னால் போய் நிற்கத்தான் திட்டமிட்டு கொண்டு இருந்தது. அவன் எதற்காக தன்னை குறிவைத்து துரத்தி வந்தான்? கேள்வி பிடுங்கி எடுத்தது. என்ன செய்தால் இந்த கட்டுப்போட்ட கையோடு வெளியே போய் வர முடியும்? தீவிரமாக யோசித்தவள் சட்டென்று ஒரு ஐடியா கிடைத்தது போல எழுந்து சென்று சுர்கேஸை திறந்தாள். அதில் டாக்டர் சர்டிபிகேட் ஒரு கவரில் மடங்கி கிடந்தது. புத்திசாலித்தனமாக தினம் 3 கிலோமீட்டர் தூரம் கட்டாயம் வாக் போக வேண்டும் என்று டாக்டரிடம் எழுதி வாங்கி கொண்டதை ஒரு கணம் திரும்ப படித்தாள். அந்த சர்டிபிகேட்டோடும் மாத்திரைகளுக்கான பிரிஸ்கிரிப்ஷனோடும் அறையை விட்டு கிளம்பினாள். ஹாலில் ராயர் கணக்கு பிள்ளை ராமலிங்கத்துடன் பேசிக் கொண்டிருந்தார். இந்த வட்டம் நல்ல மகசூலுங்க, கிட்டத்தட்ட 100 டன்னுக்கு போயிடுச்சு. நல்லது, குடோனில் ஸ்டாக் பண்ணாம அதில் ஒரு 100 மூட்டையை எடுத்து ஊழியம்பாடிகளுக்கு தலைக்கு ஒரு மூட்டை கொடுத்துருங்க. ஏற்கனவே கொடுத்தாச்சுங்களே, திரும்பவும் ஒரு மூட்டை போட்டுவிடு. கேட்டா போனஸ்னு சொல்லு. நல்லதுங்க. எதுக்கும் பெரிய ஆண்டைக்கிட்ட ஒரு வார்த்தை. ராமலிங்கம் இழுத்தபடி இருந்தார். ராயரும் பதிலுக்கு ஒரு பார்வை பார்த்தார். பார்வையா அது அனல் பறந்தது. ஆண்டே, நான் ஒன்றும் தப்பா சொல்லலிங்க. பெரிய ஆண்டைக்கு தெரிஞ்சா இறைவாரு, அதான் சொன்னேன். ராயர் சினந்து பொறிவது ராதாவுக்கு கூட ஆச்சரியமாகத்தான் இருந்தது. அவள் வருவதை பார்க்கவும் ராயர் உடனே பேச்சில் சுருதியை குறைத்து கொண்டார். வாமா வா என்று மென்று விழுங்கினார். என்னப்பா, ஏதாவது தப்பான நேரத்தில் நான் வந்துட்டேனா? அதெல்லாம் ஒன்றுமில்ல, நானே உன்னை வந்து பார்க்கணும்னு இருந்தேன். நீ வந்துட்ட. எப்படி இப்படி ஆச்சு? அது வந்துப்பா, ஒர்க் ஷாப்பில் மெஷினுக்கு கீழே ஆயில் சிந்தி இருந்தது. நான் கவனிக்காம காலை வச்சிட்டேன். வழுக்கி ஓடிட்டு இருக்க மிஷின் மேலே விழுந்துட்டேன். ராதா அழகாகவே அந்த பொய்யை சொன்னாள். ராயரும் அதை நம்பிவிட்ட மாதிரி முகபாவங்களை காட்டிவிட்டு அவள் கையில் இருந்த தாளை பார்த்தாள். என்ன பேப்பர் அது? ஒன்று டாக்டர் சர்டிஃபிகேட், இன்னொன்று மாத்திரை பிரிஸ்கிரிப்ஷன். மருந்து வாங்கணுமா? ஆமாப்பா. அப்படியே தினமும் 1 மணி நேரம் கட்டாயம் வாக் போகணும்னு சொல்லியிருக்கார். வாக் போகணுமா? எதுக்கு? அப்போதான் ரத்த ஓட்டம் நார்மலாக இருக்கும். கையில் அடிபட்ட இடத்துல ஃப்ராக்சர் சரியாகும்னு சொன்னார். புதுமையாக இருக்கே, உடம்பு இலக்கித்தானே நடப்பாங்க. கரெக்ட்பா, கரெக்ட். நான் 5 கிலோ கூட இருக்கேனாம். அதனால இப்போ சாப்பிட்ற மருந்தால சதை போட்டுருமாம். ஸோ நடக்க சொல்கிறார். நல்லது. காசா பணமா? நடந்துட்டு வா. கூட நம்ம ஊழியம்பாடி எவனையாவது கூட்டிக்கிட்டு போ. சரிங்கப்பா. காரியம் சுலபமாய் முடிந்த பெருமூச்சோடு பிரிஸ்கிரிப்ஷனை கொடுத்து விட்டு நகர முயன்றாள். ராயரும் ராமலிங்கத்தை குடைய ஆரம்பித்து விட்டார். ஆமாம், குளத்துலேருந்து எடுத்த அந்த பொட்டியில் என்ன இருக்குதுன்னு பாத்தியா நீ? இல்லைங்க, பெரிய ஆண்டை இப்போ யார் வந்தாலும் குளத்து பங்களாவுக்கு வெளியே நிறுத்தி பேசி அனுப்பிடுறாரு. அப்போ அதில் ஏதோ பெருசாக இருக்குன்னு தானே அர்த்தம்? தெரியலிங்க, ஆனால் எப்போ பாரு அதை திறக்கிறதுக்காக உசுரை கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க. அப்போ இன்னும் திறக்கலையா? சத்தம் காதில் விழுவதை பார்த்தா அப்படி தாங்க தெரியுது. அப்படியா விஷயம்? அப்போ நான் போய் பார்ப்பேன். ராயர் கிளம்பி விட்டார். ராதாவோ அது என்ன பொட்டி என்கிற புதிய கேள்வியிலும் விழுந்து விட்டிருந்தாள். கேள்வி நெளிய நடை தொடர்ந்தது. ஞாபகமாக கையை கழுத்துக்கட்டுக்குள் நுழைத்து கொண்டாள். நல்ல வேளை சங்கவை பார்க்கவில்லை. பார்த்திருந்தால் பிளு பிளுவென்று பிடித்து கொண்டிருப்பாள். கல் மாளிகைக்கு வெளியே தோட்டத்து பாதை நீண்டிருந்தது. ஓரமாய் தென்னைகள். வானத்துக்கு ஒட்டடை அடிக்கிற மாதிரி உயரத்தோடு காற்றில் ஆடியபடி இருந்தது. ராதா பார்த்து கொண்டே நடந்தாள். முதலில் கள்ளவேலனை எங்கே என்று கண்டுபிடிக்க வேண்டும். அவனை பிடித்தால் 1000 வேலி தோட்டத்தின் பிரதான ரகசியத்தையும் பிடித்துவிட்டதாகத்தான் பொருள். கள்ளவேலன் அறிவாலை திட்டிக் கொண்டிருந்தான். நடுநடுவே கூர்மை போதுமா என்கிற மாதிரி ஒரு பார்வை வேறு. அது தென்னங்குலையை வெட்ட பயன்படும் அறிவால். ஏகத்துக்கும் செயல்பட்டிருக்க வேண்டும். பழமை தெரிந்தது. பளபளப்பு இல்லை. அதே சமயம் அவனது குடிசைக்கு 4வது குடிசையில் குந்தியிருந்த பெண்ணை பார்த்தபடி
ராதா அவளோடு பேசிக்கொண்டு இருந்தாள். அவள் ராதாவை பார்த்துவிட்டு தெய்வத்தின் முன்னிற்கு அச்சப்படும் ஒரு பக்தனை போல நின்றபடியே பதில் சொல்லிக் கொண்டிருந்தாள். ஆமா, எங்க யாரையுமே கண்ணில் பார்க்க முடியல. தாயி, யார தாயி சொல்றீங்க? எல்லாம் உங்க வீட்டுக்காரர், கொழுந்தன், மச்சினன் இவங்கள தான் சொன்னேன். எல்லாம் வயல்வேலைக்கு போயிட்டாங்க. அப்படியா? ஆமா, ராத்திரி இங்க கொசுக்கடி இல்லையா? ஐயோ அம்மா, கொசுக்கடிக்கு இங்க பஞ்சமே இல்லைங்க. எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் போல வேப்ப இலையால மூட்டம் போடுவோம், அம்புட்டு கொசுவும் மூடி போயிடும்ல. ஆச்சரியமா இருக்கே. பேச வேண்டும் என்று ராதா பேசியதை அந்த பெண்ணால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்ப கூட மூட்டம் போட்டா இந்த இடத்துல ஒரு கொசு இருக்காது. போட்டு காட்டட்டுங்களா? பரவாயில்ல பரவாயில்ல. ராதா அவளை சமாளித்தவளாக பார்வையை சோழ விட்டபடியே இருந்தாள். யாரையும் காணவில்லை. கள்ளவேலனின் முகம்தான் ஞாபகத்தில் உள்ளது. ஆனால் பேர் தெரியாது. தெரிந்து கொள்ள அவசியமும் ஏற்படாமல் போய்விட்டது. அந்த அளவு வெளியில் கல்லூரி வாசம். கையில் கட்டோடு அந்த பெண் சொன்னதை அசை போட்டபடியே நடந்தாள். எங்கே அவன்? பார்வை தேடிய பொழுது காதில் கத்தியை கள்ளவேலன் பட்டைத்திட்டும் அரவம் கேட்டது. அம்மா, என்ன அங்க சப்தம்? ஒண்ணுமில்லம்மா, கள்ளன் கத்தியை தீட்டிட்டு இருக்கான். என்னது, கள்ளனா? ஆமாம்மா, நம்ம கள்ளவேலன் மரம் ஏறியாச்சே, அதான் அறிவாளை தீட்டிட்டு இருக்கான். அவள் சொல்ல ராதாவுக்கு பழம் நழுவி பாலில் விழுந்தது போல ஆயிற்று. மகனே, உன்னதாண்டா தேடிட்டு இருக்கேன் என்றபடி அவளும், மகளே உன்னதாண்டி தேடிட்டு இருக்கோம் என்று அவனும் அறிவாளை தீட்டியபடி இருக்க, எக்ஸ்கியூஸ் மீ என்றபடி கள்ளவேலனின் எதிரில் போய் நின்றாள். வேலன் திணறிதான் போனான். அத்தியாயம் 27. ராயர் மகள் ராதா கையில் கட்டோடு தன்னையே தேடி வந்து எதிரில் நிற்பதை பார்த்த கள்ளவேலனுக்கு ஒரு வினாடி மூச்சு திணறியது. மிக ஊடுருவிய அவளது பார்வை அவனை திகைக்க வைத்தது. ஹாய் என்றாள் ராதா. குடிசை வாசலில் ஊழியப்பாடிகள் சிலர் ஆச்சரியத்துடன் வந்து குவிந்து விட்டார்கள். எலை கள்ளவேலா, அம்மா வந்திருக்காங்க, வாங்க உட்காருங்கன்னு கூட சொல்லாம என்னடா பேந்த பாக்குற என்று கள்ளவேலனை அதட்டினான் கடம்பன். கள்ளவேலன் சுதாரிக்க தொடங்கினான். வாங்கம்மா உட்காருங்க என்று ஒரு கிடிசல் பாயை எடுத்து விரித்தான். நான் உட்கார வரல, நீதான் இனிமே எனக்கு எஸ்கார்ட், அதான் சொல்லிட்டு போக வந்தேன் என்று ராதா அவனுக்கு சற்று அதிர்ச்சி அளித்தாள். அவள் எஸ்கார்ட் என்று சொன்னது அவனுக்கு புரியவில்லை. திரு திருவென மேலும் இழித்தான். தன்னை ஒரு குற்றவாளி என்று அவள் சொல்வதாக நினைத்துக்கொண்டு, வேண்டாமா, நான் செல்வக்கோடி கிடையாது, உங்க குடும்பம் கையால் அடிபட்டு சாவறதுக்கு. நான் கள்ளவேலன் என்றான் சற்று உஷ்டமான கோபத்தோடு. அவள் சிரித்து விட்டாள். நான் ஒன்று சொன்னா நீ ஒன்று சொல்றியே கள்ளவேலா, இனிமே நீதான் எனக்கு காவல்னு சொன்னேன். இது என் விருப்பமில்லை. அப்பா தான் ஒரு ஊழியம்பாடிய காவலுக்கு வச்சுக்கோன்னு சொன்னார் என்று ஒரு விளக்கமும் கொடுத்தாள். அதை கேட்ட கள்ளவேலன் உள்ளுக்குள் உதற ஆரம்பித்தான். இருந்தும் சமாளித்தான். என்னம்மா நீங்க இந்த கூட்டத்தில் எவ்வளோ பேர் இருக்கும்பொழுது என்ன எதுக்காகம்மா உங்க காவலுக்கு கூப்பிடுறீங்க? நான் கோபக்காரன், முரடன், அதோடு பொம்பளைங்கனால எனக்கு ஆகாதுமா. மீண்டும் சிரித்தாள் ராதா. அதனால தான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். எனக்கு உன்ன மாதிரி திடமான கோபக்காரனைத்தான் பிடிக்கும் என்றாள். இல்லம்மா, நீங்க வேற ஏதோ எண்ணத்தோடு வந்திருக்கீங்க, எனக்கு பிடிக்கல, விட்டுடுங்க என்று அவன் அங்கிருந்து விலக முயற்சிக்கவும் கடம்பனிடமிருந்தே மீண்டும் எதிர்குரல் ஆரம்பமாயிற்று. எலை, அவங்க ராணிடா, எதுதா பேசுற? அப்பல அதுக்கும் சேர்த்து அனுபவிப்ப தெரிஞ்சுக்கோ. தாயி, அவன் எப்பவும் இப்படித்தான், நீங்க மனசுல வச்சுக்கிடாதீங்க. நீங்க போங்க தாயி, அவனை நான் அனுப்பி வைக்கிறேன் என்ற கடம்பனை ராதா அர்த்த புஷ்டியோடு பார்த்தாள். பின் இன்னும் 1 மணி நேரம் டைம் தரேன், அதுக்குள்ள கள்ளவேலன் என் வீட்டுக்கு வரணும், வரல என்று இழுவியாக பேசிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டாள். கள்ளவேலன் முகத்தில் வசமாக மாட்டிக்கொண்டு விட்ட ஒரு பீதி. குலத்து வீட்டு முன் நின்று கொண்டு இருந்தார் ராயர். மனம் முழுக்க அந்த பெட்டியில் என்ன இருந்திருக்கும் என்கிற கேள்வியே பிரதானமாக இருந்தது. உள்ளே நுழைந்தார். வீட்டினுள்ளும் நிசப்தம். பெரும்பாலும் வீட்டுக்குள் விளக்கறியாது. ராயர் இருட்டில் பெரியவரை தேடினார். ஆறு எங்கிருந்தோ பெரியவரின் குரல் ராயரை இடித்தது. பெரியப்பா, நான் கழுகாசலம் வந்திருக்கேன். எங்கே வந்த? சும்மா பார்த்துட்டு போகலாம்னு தான். என்னையா இல்லை பொட்டியவா? பெரியவரின் மடக்களில் ராயரிடம் தடுமாற்றம். உங்களை தான் பெரியப்பா. சரி, விஷயத்தை சொல்லு. நீங்கள் தான் பெரியப்பா சொல்லணும். என்னல, நானே உன்னை வான்னு கூப்பிட்டேன், வந்தவன் நீ. நோக்கத்தோடு வந்திருந்தா விஷயத்துக்கு வந்திருப்ப.
நோட்டம் போட வந்தா தடுமாறத்தானே செய்வே. அப்படி இல்லை பெரியப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசலாம்னு. அப்ப பேசு. அக்கறையே கேட்டதான் பெரியப்பா பேச்சு வரும். இப்படி எடக்கு முடக்கா பேசினா எப்படி? சரி, முணங்காம சொல்லு, என்ன சங்கதி? எல்லாம் நம்ம வேலிக்காட்டை பத்தி தான். அதுக்கு என்ன இப்போ? உங்களுக்கு பிறகு அது எனக்கும் என் குடும்பத்துக்கும் தானே. தெரியாது. இப்படி சொன்னா எப்படி பெரியப்பா? வேற எப்படி சொல்லணும்? உண்டு இல்லைன்னு சொல்லுங்க. சரி, உண்டு தான். பிறவு அது போதும் பெரியப்பா, நான் புறப்படுறேன். அப்ப நான் இல்லைன்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணுவேன்? என்னத்தை பண்ணுவேன்? என் மகன் மகளோட இந்த வீட்டை விட்டு போய் உடம்பு தெம்பு இருக்கும்பொழுதே 4 காசு சம்பாதிக்க பார்ப்பேன். அப்ப அப்படியே செய், புறப்படு. பெரியவர் அதிர்வளித்தார். மிக அதிகபட்ச அதிர்வு. ராயரும் நின்று பார்த்தார். பார்வையா அது? என்னல பார்க்குற? உங்களை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல பெரியப்பா. அங்கே தான் இந்த சமாதான பாண்டி நிற்கிறான். ஆமா, உனக்கே இம்புட்டு சந்தேகம்? காரணமா தான். என்ன புடலங்கா காரணம்? ஐயருக்கு நான் ஒரு அரை காணி கொடுத்தது உங்களுக்கு பொறுக்கலையே. நான் என்ன வீதியில் போறவனா? அப்படித்தான் இப்ப நீ பேசுற. இல்லை பெரியப்பா, உங்களுக்குள்ள ஏதோ இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி தான் நான் நடக்கேன். துணிச்சலா எம்புட்டு கொலைங்க. இப்ப வரும்பொழுது கூட கங்காணி பொஞ்சாதி கரு உண்டாய்க்கான தெரிஞ்சு அதை கர்ப்பத்திலேயே கலைக்க மருந்து கொடுத்து போட்டு தான் வரேன். நீங்க சொல்றீங்க, நான் செய்கிறேன். ஏன் எதுக்குன்னு இத்தனை நாள் கேட்டிருப்பேனா? இப்ப மட்டும் ஏன் கேட்க? என்னைக்காவது ஒரு நாள் கேட்கத்தானே வேணும். அப்படி கேட்டு உண்மை தெரிஞ்சா நீயா இருக்க மாட்டலே. அதான் சொல்லாம இருக்கேன், தெரிஞ்சுக்கோ. இது என்ன பெரியப்பா புது கதை? புது கதை இல்லை, பழைய கதை. ஊழியம்பாடியில் சோனையனுக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச கதை. அது என்னன்னு சொல்லுங்களேன். ஒரு 5-6 வருஷம் பொறு. ஊழியம்பாடி கூட்டமே காலாவதி ஆகட்டும், அப்போ சொல்கிறேன். இப்போ சொன்னால் என்ன ஆயிடும்? தப்பாயிடும், எல்லாமே தப்பாயிடும். போய் ஜோலியை பாரு. பெரியவர் புதிர் போட்டு கத்தரித்தார். ராயர் ஏமாற்றத்துடன் திரும்ப தொடங்கினார். சட்டென்று பெரியவர் பாத்ரூமுக்குள் நுழைந்ததை உத்தேசித்து பெட்டியை பார்க்க விரும்பி அது எங்கே என்று பார்வையை அலையவிட்டார். பெட்டியும் கண்ணில் பட்டது. அருகே சென்றபொழுது அது திறக்கப்பட்டிருப்பது தெரிந்தது. ராயரும் ஆவலோடு பெட்டியின் மூடியை தம் கட்டியபடி தூக்கி பார்த்தார். உள்ளே எதுவும் இல்லை. அதிர்ச்சியாக இருந்தது. பொட்டியை நோட்டம் போட்டது போதும், போடா வெண்ண. பாத்ரூம்ல இருந்து பெரியவர் கத்தினார். ராயருக்கு உடம்பு வெலவெலத்து விட்டது. சரியாக 1 மணி நேரத்தில் கள்ளவேலன் ராதா இருக்கும் மாடி அருகில் அவள் முன் வந்து நின்றான். மிக டென்ஷனாக இருந்தான். வந்துட்டியா? குட். ராதா வரவேற்றவளாக தன்னிடம் உள்ள செல்லை காதில் வைத்து சந்திரமோகனிடம் பேசத் தொடங்கினாள். சந்திரா, நான் ராதா பேசுகிறேன். நான் இங்கே செட்டில் ஆயிட்டேன். கள்ளவேலன்னு எனக்கு ஒரு எஸ்கார்டையும் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஆனால் இந்த கள்ளவேலன் என்னை ராயர் மகளாகத்தான் பார்க்குறான். நானும் அவர் எதிரிங்கிறது இவனுக்கு தெரியல. அவள் அப்படி சொன்னதுதான் தாமதம். கள்ளவேலன் அரை விழுந்து சிலித்த மாதிரி சிலித்து போனான். ராதாவை அதிர்ச்சி விலகாமல் பார்த்தான். ராதா தொடர்ந்தபடி இருந்தாள். டோன்ட் வரி சந்திரா. கள்ளவேலன் மட்டும் என்னை புரிஞ்சுக்கிட்டு கோஆப்ரேட் பண்ணினா நாங்கள் 2 பேர் மட்டும் போதும் இந்த கோவிலை திறந்து பார்த்துற. கள்ளவேலனிடம் அடுத்த கட்ட திணறல். சந்திரா, நீ ஃபோன் பண்ணி மாட்டிக்காத. நான் பண்றேன். இனிதானே எல்லாமே இருக்கு. அவள் செல்போனை முடக்கிவிட்டு திரும்பினாள். எதிரில் கள்ளவேலன் மிரள பார்த்தபடி. என்ன அதிர்ச்சியா இருக்கா? ஆமாமா. ஆமாம் ராதான்னு கூட சொல்லலாம். என்னை விட நீ பெரியவன் தானே. ஆமா, இதோ பார், நான் உன் தோழி. இந்த ஆண்டான் அடிமை மனப்பான்மையை தூக்கி தூர போடு. சகஜமா பேசு, உண்மையா பேசு. எதுக்காக என்னை ஃபாலோ பண்ண? அம்மா, அது வந்து என் அப்பா மேலே உள்ள கோபத்தை என் மேலே காட்டவா? அம்மா, உண்டு இல்லைன்னு சொல்லு. ஆமாம்மா, எனக்கும் என் அப்பா மற்றும் தாத்தா மேலே கோபம் இருக்கு. இதை நீ நம்பணும். அப்பத்தான் என் அசைன்மெண்ட் நல்லபடி முடியும். அப்படின்னா பாசம் பரம்பரைன்னு நான் நியாயமில்லாமல் நடந்துக்கிறவ கிடையாது. எனக்கு இவங்க போக்கு பிடிக்கல. இவங்க இப்படி இருக்க ஒரு காரணம் இருக்கு. நீங்கள் பயப்பட்டு அடிமையாக நடந்துக்கவும் ஒரு காரணம் இருக்கு. அது எனக்கு தெரியணும். நீ மனசு விட்டு பேசு. சொல், என்னை கொலை செய்ய நீ நினைச்சதுக்கு காரணம் என்ன? என்னம்மா கேள்வி இது? பழிக்கு பழிமா? நான் செத்துட்டா உங்க பிரச்சனை தீர்ந்து விடுமா? தெரியாது. ஆனா பட்டாபி இருக்காரு, அடுத்தடுத்து வழிகாட்டுவார். ஓ, பட்டாபி தான் உங்க தலைவனா? கிட்டத்தட்ட அப்படித்தான். அப்ப நான் பட்டாபியை பார்க்கணுமே. பார்க்கலாம்.
இது ஒன்றும் நடிப்பில்லையே. இந்த கை கட்டு தான் நடிப்பு. நான் சொல்கிறது நடிப்பில்லை. சத்தியமாக தான் சொல்கிறேன். அப்போ வாங்க புளியங்காட்டுக்கு போவோம். பட்டாபியை கூட்டிக்கிட்டு வரேன். குட். இப்போ நீ கிளம்பு. இன்னைக்கு இதுக்கு மேலே நான் வெளியில் வந்தா விபரீதமாயிடும். நாளைக்கு காலையில் வா, போவோம். நல்லதுமா, அப்போ நான் வரேன். கள்ளவேலன் புறப்பட்டான். ராதா மெலிதாக சிரித்தாள். முதல் கட்டத்தை பிழைகளின்றி கடந்தாக்கி விட்டது. அடுத்து அத்தியாயம் 28. விடிந்து விட்டது. குட்டி நந்தசுவாமியின் கோவில் மணிசப்தம்தான் ராதாவையே தட்டி எழுப்பியது. எழுந்த வேகத்தில் ஜன்னலை விலக்கி வெளியே பார்த்தாள். மிக ரம்மியமாக இருந்தது. இப்படி ஓர் இடத்தில் அடாத மர்மம் இருக்கிறது என்றால் யார்தான் நம்புவார்கள்? வெளியே பார்க்கும்பொழுது உள்ளுக்குள் விளைந்த கேள்வியை ராதாவால் தவிர்க்க முடியவில்லை. சிறிது நேரம் இயற்கை ரசித்தபடி நின்றவள் கள்ளவேலனையும் பட்டாபியையும் புளியந்தோப்பில் சந்திப்பதாக சொன்னதை ஒருமுறை நினைத்து பார்த்தாள். வாங்கோ, கைகுப்பி வரவேற்பு சொன்னான் பட்டாபி. பளிச்சென்று வேட்டி சட்டை, நெற்றியில் ஸ்ரீசூரணம், ஆனால் கண்ணில் ஒருவித வெறி. ராதாவும் அதை அளந்தபடியே சுற்றிலும் ஒரு பார்வை பார்த்தாள். அடர்வாய் புளிய மரங்கள், தழைவாய் அதன் கிளைகள். என்ன புதுசா பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க? பட்டாபி பேச்சை ஆரம்பித்தான். இந்த இடத்துக்கு நான் புதுசு தானே. எங்களுக்கு உங்ககிட்ட எல்லாமே புதுசாக தான் இருக்கு. அவனது மடக்கலான பதிலில் நல்ல புத்திசாலித்தனம். ராதாவும் அதை ரசித்தாள். சரி, விஷயத்துக்கு வருவோமா? தாராளமா. உங்களுக்கு இந்த 1000 வெளிக்காட்டை பற்றி தெரிஞ்ச அளவுக்கு கூட எனக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் தான் பேசணும். எதை பற்றி பேசணும்? ஏன் நீங்கள் எங்களை வெறுக்கிறீங்க? எந்த அடிமை தன் எஜமானை நேசிப்பான்? அடிமையாக இருக்க இஷ்டமில்லைனா போயிட வேண்டியது தானே. அப்படி போயிட்டா உங்களுக்கு ரொம்ப சௌகரியமாயிடுமே. எப்படி? நாங்கள் எந்த விதத்திலேயாவது அழியணும், இல்லைனா விட்டா போதும்னு ஓடணும். இதுதானே இந்த வேலைக்காட்டு ஜமீனோட எதிர்பார்ப்பு. அப்படி எதிர்பார்க்க எது காரணமாக இருக்க முடியும்? தெரியல. அதைத்தான் கண்டுபிடிக்க துடிக்கிறோம். அம்மா, இது மட்டும் காரணம் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நாங்கள் வெளியே ஓடி போனால் கூட பழைக்க முடியாதுங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? எப்படி? ஒரு 4 வருஷத்துக்கு முந்தி இந்த காட்டை விட்டு ராஜபாண்டிங்கிறவன் ஓடிப்போனான். ரொம்ப நாள் அவன் எங்கே இருக்கான், என்ன பண்ணுறான்னு தெரியல. அப்பால ராமேஸ்வரம் கடலாடியா மீன் பிடிச்சிட்டு இருக்குதா தெரிய வந்துச்சு. அவ்வளவுதான். தகவல் தெரிஞ்ச ஒரு 10 நாளில் இங்கே இருந்து வீரபத்திரன் போய் அவனை குடும்பத்தோடு கொண்டுபிட்டு வந்துட்டான். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? ராஜபாண்டிய ஒரு நாள் எங்களை பார்க்க ஒரு ராத்திரியில் வந்து போனான். அப்பத்தான் அவன் ராமேஸ்வரத்தில் கடலாடுற விஷயமே தெரிஞ்சுது. அது யாரோ உங்கள் அப்பா கிட்ட போட்டுவிட வீரபத்திரன் போய் கொண்டுபிட்டு வந்துட்டான். ராஜபாண்டியோட குடிசைக்கு தீ வச்சிட்டேன்னு வீரபத்திரன் உங்கள் அப்பா கிட்ட சொன்னதை காதால கேட்டவங்கள நானும் ஒருத்தன். அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து வெளியே போனால் கூட தலைமறைவாய் இருந்தால் தான் வாழ முடியும், இல்லைனா அழிக்கப்படுவீங்க, அப்படித்தானே? அப்படியே தாம்மா. அது மட்டும் இல்லை மேடம், இங்கேயும் இவங்க குடும்பம் விருத்தியே ஆகலை. நல்லா யோசிச்சு பாருங்க. இங்கே யாருக்காவது கடந்த ஒரு 10-15 வருஷத்தில் குழந்தை பிறந்திருக்கானு? ஏன் அப்படி? சுருக்கமாக சொல்கிறேன். இந்த வேலைக்காட்டி ஊழியம்பாடி கூட்டம் பூண்டோடு அழியணும். அதுதான் உங்கள் குடும்பத்தோட விருப்பம். உங்களை பூண்டோடு அழிக்கிறது இந்த வேலைக்காடு குடும்பத்துக்கு ஒரு பெரிய விஷயமா? இங்கே உங்கள் குடும்பங்களுக்கு தீ வைக்க எவ்வளோ நேரம் ஆயிடும்? ராதாவும் அழகாகவே மடக்கினாள். அப்புறம் இங்கே இந்த காட்டில் யார் வேலை செய்வாங்க? ஏன் வெளியிலேருந்து யாரும் வந்து வேலை செய்தா இந்த காடு விளையாதா? அவங்களுக்கு கூலி தரணுமே. அது மட்டும் இல்லை, இந்த வேலைக்காட்டு கட்டுத்திட்டங்களுக்கு உட்பட்டு வேலை செய்ய யாரும் தயாராக இல்லைம்மா. அப்படி ஊழியம்பாடிகள் காலத்தால் அழிஞ்சு போகணும், அதுதான் நீங்கள் ஜமீன் நோக்கம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமாம், அதில் எங்களுக்கு சந்தேகம் இல்லை. சரி, இதுக்கும் கோவில் கதவு பூட்டியே இருக்கிறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அதுக்கு பின்னால் ஒரு கதை இருக்குன்னு சோனைமுத்து தாத்தா சொல்வார். ஆனால் என்னன்னு கேட்டாதான் சொல்ல மாட்டேங்கிறார். வேலை வரட்டும் சொல்கிறேங்கிறார். இப்போ எங்க தாத்தா? ராதா கேட்க வணக்கம் தாயி என்றபடி தாத்தாவே வந்து கொண்டு இருந்தார். வணக்கம் தாத்தா, நீங்கள் இங்கே தான் இருந்தீங்களா? சாரி, நான் உங்களை கவனிக்கல. இல்லைம்மா, நான் இப்போ தான் வந்தேன். நீ ரகசியமாக பேசணும்னு ஆசைப்பட்டதா கேள்விப்பட்டேன். சந்தோஷமா? ஆமாம் தாத்தா, எனக்கே இங்கே இருக்கிற மர்மம் பிடிபடலை. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் இப்போ என் நோக்கம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ராயர் குடும்பத்தில் இப்படி ஒரு பொண்ணான்னு. ஆச்சரியத்தை தள்ளி வைங்க. கோவில் மூடி இருக்கிறதுக்கு பின்னால ஏதோ கதை இருக்கிறதா இவங்க சொல்றாங்க. உங்களுக்கும் அது தெரியுமாமே?
தெரியும் தான். ஏன்னா நான் அப்ப சிறுபிள்ளையா இங்க இருந்தவன் தானே. என் கண் எதுக்கு தானே அதெல்லாம் நடந்துச்சு. முதல்ல அது என்னன்னு சொல்றீங்களா? கேள்வியோடு தன்வசமுள்ள பாக்கெட் டேப் ரெக்கார்டரை ஆன் செய்தாள் ராதா. இது என்னம்மா? டேப் ரெக்கார்டர். நீங்க சொல்றத பதிவு செய்துக்க போறேன். மனசுல பதிஞ்சுக்கிட்டா போதாதா? இதுவெல்லாம் எதுக்குமா? இது எனக்கு மட்டுமல்ல, என் அத்தை மகன் சந்திரமோகனும் நீங்க சொல்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான். பாவம் அந்த தம்பி. இங்க எதுக்கோ வந்து அது என்னவெல்லாமோ ஆயிப்போச்சு. அதுதான் தாத்தா என்னையும் இப்ப உங்க கூட பேச வச்சிட்டு இருக்கு. நீங்க என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. சொல்றேன். அதுக்கு முந்தி இடத்தை மாத்திக்கோமா? ஏன், இது பாதுகாப்பான இடம் தானே. இந்த காட்டுக்குள்ள எந்த இடமும் பாதுகாப்பான இடம் கிடையாது. இப்போ கூட நாம இப்படி கூடி பேசுறத யாராவது தொலைவுல இருந்து நமக்கே தெரியாம பார்த்துட்டு இருக்கலாம். அப்படி பார்க்குறவங்க ஏமாறணும்னா நீங்க இப்ப இங்க புளியங்காய் அடிச்சு சாப்பிடணும். நானும் பட்டாபியும் உங்க காலில் விழுந்தும் எந்திரிக்கணும். அப்படியெல்லாம் செஞ்சு என்னை தர்ம சங்கடப்படுத்தாதீங்க. வேற வழி இல்லைம்மா. டேய் வேலா, ஏறுடா மரத்து மேலே. பட்டாபி வாய் இப்படி கை கட்டி என் பக்கத்தில் நில்லு. அம்மா, நீங்கள் கல்லால் புளியங்காய் அடிங்க பார்ப்போம். தாத்தா சொல்லவும் ராதாவும் ஒரு கல்லை எடுத்து மரத்தின் மேல் எறிந்தாள். அப்படியே நாலாபுரமும் நகர்ந்து நகர்ந்து சென்று பார்த்தாள். தாத்தா சொன்னது வாஸ்தவம்தான். வெகு தூரத்தில் ஒருவர் கருப்பு போர்வையில் உடலை மூடியபடி கையில் தடியோடு மரக்கிளை ஒன்றின் மேல் அமர்ந்தவனாக பார்த்து கொண்டிருந்தான். 1922 1000 வேலிக்காட்டுக்குள் ஒரு புலி நுழைந்து விட்டதே. தமுகு போட்டுக்கொண்டும் தீபந்தத்தோடும் அதை தேடி ஒரு கூட்டமே அலைந்து கொண்டு இருந்தது. எவன் அந்த புலியை பிடிச்சிக்கிட்டு வந்தாலும் சரி, உசுரோடு தான் கொண்டாடணும். அப்படி கொண்டாந்துட்டா அவனுக்கு 5 வேளை நிலத்தை அவன் கேட்கிற இடத்துல தந்துடுறேன் என்று ஜமீன்தார் உடையப்பராயர் சொன்னதன் எதிரொலி அது. எல்லோரும் கூட்டம் கூட்டமாக அலைந்து கொண்டிருக்க புலியன் மட்டும் தனியாக கொச்சை கயிறு, சுருக்கு கம்பி, மிளகாய் பொடி என்று அல்ப பொருட்கள் சிலவோடு அந்த புலியை பிடிக்க கிளம்பிவிட்டான். அவன் புறப்பட்ட நேரம் எதிரில் செங்கம்மா பானை நீரோடு வந்தபடி இருந்தாள். ஊழியம்பாடி கூட்டத்தின் தேவதையான அவளை எதிரில் வந்ததில் புலியனுக்கு குஷி தாழவில்லை. அவளிடம் விபூதி வைத்துவிட சொல்லி நெற்றியே காட்டினான். செங்கம்மாள் அவர்களுக்கெல்லாம் சாமி பெண். நவராத்திரியின் கடைசி நாளில் குட்டி நந்தசுவாமி கோவிலில் வடக்கு பார்த்த நிலையில் உள்ள விஷ்ணு துர்கை முன்னால் அவள் தாய் வணங்கி நிற்கும்பொழுது துளிக்கூட வலியின்றி கணத்தில் பிறந்து தரையில் விழுந்தவள். அவள் விழுந்த இடத்தில் ஸ்ரீசக்கர கோலம் போடப்பட்டு இருந்தது. அதன் மேல் பனிக்கூட நீரோடு விழுந்த குழந்தையாக அவள் இருக்கவும் 1000 வேலிக்காடை அவளை அந்த துர்கையா தான் பார்க்க தொடங்கியது. அதன் பின் அவளை பார்த்துவிட்டு போனாலே அந்த காரியம் வெற்றி என்றாகிவிட்டது. இது ஜமீன் வரை போய் ஜமீன்தாரும் அவளை தெய்வ பெண்ணாக கருத தொடங்கினார். இதனால் ஜமீனில் அவளுக்கு தன் மருமகளுக்கான செடி பெண்ணாக உத்தியோகமும் கொடுத்து விட்டார். இப்பொழுது கூட சுனகி போய் தண்ணீர் எடுத்துக்கொண்டு ஜமீனுக்கு தான் போய் கொண்டிருக்கிறாள். எதிரில் தான் புலியனும் நெற்றியை காட்டி 90 உன் கையாலே என்று அடம்பிடித்து கொண்டிருக்கிறான். செங்கம்மாள் உடனே சிரித்துவிட்டு, நான் என்ன சாமியாடியா? முச்சோடும் கையில 90 திரிய வழியை விடு என்றாள். பாத்தியா, புலி பிடிக்க போறேன், என்னை போய் சாவிடா என்கிற மாதிரி வெறும் நெத்தியோடு அனுப்புறியே செங்கம்மா. வழிந்தான். அவன் புலி பிடிக்க போறேன் என்று சொன்னதான் தாமதம். அவள் முகத்தில் அதிர்வலிகள். தனியாவா போற? இல்ல செங்கம்மா, 2 கை, அதுல 10 விரல்னு துணையோடு தான் போறேன். புலி என் கைகளை குத்தி கொண்டே சொன்னான். வேண்டாம்யா, அது வெறி பிடிச்ச புலியாம். இருந்தா என்ன, அதை அடக்குனா தானே எனக்கு மதிப்பு. உனக்கு ஏதாவது ஆயிட்டா நீ நிறைஞ்ச மனசோடு என்னை அனுப்பு. அந்த புலி என் எதுக்காப்புல நாய்க்குட்டி மாதிரி வாழை ஆட்டிக்கிட்டு வரும். போயா, உட்டா என்ன அந்த ஆதி பராசக்தினே சொல்லிவிடுவ போல இருக்கே. என் வரையில நீ சக்தியே தான், அதுல சந்தேகம் என்ன? இப்படியே சொல்லி என்னை கோவிலில் கொண்டு போய் உட்காத்தி வச்சுவிட போறீங்க. செஞ்சா ஒரு தப்பும் அதில் இல்லை. நீ வழிய விடு. சின்னவங்களுக்கு நான் மருதானை வச்சு விடுறேன்னு சொல்லியிருந்தேன், தேடிட்டு இருப்பாங்க. அவள் விலகி ஓட பார்த்தாள். ஏதோ ஒரு துணிச்சல் அப்படி ஓட நினைத்தவளை பிடித்து இழுத்தது. அவளும் வெட்கத்துடன், கையே உடியா, யாராவது பார்க்க போறாங்க என்று சினுங்கி குலுங்கினாள். விடுறேன் விடுறேன், உன்கிட்ட ஒன்று கேட்கணும். இன்னும் என்ன இருக்கு? ஆமா, சின்னவங்க பேர் என்ன? செவ்வந்தி நாச்சி. அவங்களுக்கு பிள்ளையே பிறக்காதாமே. புலியன் அப்படி ஒரு கேள்வியை அந்த நேரத்தில், அதுவும் கையை பிடித்து நிறுத்தி கேட்பான் என்று அவள் துளிக்கூட எதிர்பார்க்கவில்லை. பதிலுக்கு புலியனை மலங்க மலங்க பார்த்தாள். என்ன பார்க்குற? நான் கேள்விப்பட்டது நெசமா? ஆமாயா, நானும் அப்படித்தான் கேள்விப்பட்டேன். யாரோ ஒரு ஜோசியக்காரர் அப்படி சொல்லிவிட்டாராம். அதனால சின்னவங்க மனசு ஒடிஞ்சு போயிட்டாங்க. தினம் என்னாண்ட உன் கையால் என் வவுத்த வருடி கொடு,
அதனாலாவது எனக்கு புள்ள பிறக்குதானு பார்க்குறேன்னு தினம் தினம் ஒரே அழுகை. செங்கம்மா சொல்லும் விதமே மிகுந்த கழிவிறக்கத்தோடு என்னவோ போல் இருந்தது. அதே சமயம் பக்கவாட்டில் ஒரு புதருக்கு பின்னால் இருந்து புலி உருமும் சப்தமும் கேட்டது. அத்தியாயம் 29. புலியின் உருமல் செங்கம்மாளை உலுக்கிவிட்டது. ஆனால் புலியன் அதை தனது வீரத்திற்கு கிடைத்த ஒரு சவாலாகத்தான் நினைத்தான். எப்பொழுதும் இடுப்பில் உரைக்குள் படுத்தபடி இருக்கும் பிச்சுவா கத்தியை உருவி எடுத்துக்கொண்டு செங்கம்மாளை தன் பின்னால் தள்ளி நிறுத்தி கொண்டு உருமல் சப்தம் அந்த புதரை பார்த்தான். செங்கம்மாள் பதறத் தொடங்கினாள். வேணாம்யா, வாயா போயிடலாம் என்று நடுங்கினாள். நீ அப்படியே பின்னால போ, நான் இப்ப இதை 2ல் 1 பார்த்துறேன் என்று அவன் சொல்லும் பொழுதே புதருக்குள் இருந்த அது ஒரு அசுர பாய்ச்சல் பாய்ந்து அவன் மேல் வந்து விழுந்தது. அடுத்த நொடியே அந்த இடத்தில் புழுதி பறக்க ஒரு ஆக்ரோஷமான மோதல் மனிதன் ஒருவனுக்கும் மிருகம் ஒன்றுக்கும் ஆரம்பமாயிற்று. செங்கம்மாள் தண்ணீர் பானையை போட்டுவிட்டு பெருமாளே என்று அந்த வேலைக்காட்டு தெய்வத்தை நினைத்து உருக தொடங்கிவிட்டாள். நல்ல வேளை, புலியின் கைதான் ஓங்கியது. அவனது பிச்சுவா கத்தி வகை தொகை இல்லாமல் அந்த புலியின் மேனிமேல் இறங்கி ரத்தம் பீரிட விட்டது. அதுவும் அவன் மார்பில் அரைந்து கெச்சலாய் சதியை வழித்து எடுத்தது. அசரவில்லை புலியன். அதன் நடுவயிற்றில் பிச்சுவாவை குத்தி அப்படியே இழுத்து கிழித்தான். அதுவும் வேறு வழியில்லாமல் உயிரை விட்டொழித்தது. செங்கம்மாள் சிலுத்து விட்டாள். அதன் பின் தோளில் உயிர் போன புலியை தூக்கி போட்டு அதன் 4 கால்களையும் மடக்கி பிடித்தபடி நடந்து வருவதை வேலிக்காடை வேடிக்கை பார்த்தது. பலர் முன்னால் வந்து திருஷ்டியெல்லாம் கழித்தார்கள். அப்படியே அவனோடு சேர்ந்து நடந்தார்கள். ஜமீன் வாசலில் ஜமீன்தார் செய்தி அறிந்து காத்து கொண்டு இருந்தார். புலியன் வரவும் முன்னால் வந்து சந்தோஷ பார்வை பார்த்தார். புலியனும் கொன்ற புலியை அவர் முன்னால் சொத்தென்று தரைமேல் போட்டான். புலியா, நீ பெரிய வீரன் தான் என்று பாராட்டியவர் அறிவித்தது போல 5 வேலை நிலத்துக்கும் அப்பொழுதே பத்திரம் போட சொன்னார். கணக்குப்புல வாயா, இப்படி புலியை இந்த 1000 வேலிக்காட்டில் எந்த இடத்தை கேட்டாலும் கொடு என்றார் சந்தோஷத்தில். ஆண்டே, எனக்கு ஊரணிக்கரை பக்கமாதான் வேணும் என்று புலியனும் இடத்தை சொன்னான். எடுத்துக்கோ எடுத்துக்கோ என்றார். ஆனால் அதில் ஒரு சிறு கருத்து வேற்றுமை ஜமீன்தாருக்கும் அவரது மகன் நரசிம்மராயருக்கும் உருவாயிற்று. நீங்களா மேட்டுப்பாங்கான ஒரு இடத்தை கொடுக்கறத விட்டுவிட்டு இதென்ன ஊரணிக்கரையில இடத்தை கொடுத்துக்கிட்டு என்று அவரோட மல்லு கட்டினான். இப்ப என்ன, நமக்கு சொல்லு எப்பவும் பெருசுராராயா என்றார் ஜமீன்தார். அதன் பின் நரசிம்மராயன் பெரிதாய் எதுவும் பேசவில்லை. ஆனால் நரசிம்மராயனின் மைத்துனன் சிங்கராயன் அவன் சகோதரியும் நரசிம்மராயரின் பொண்டாட்டியுமான செவ்வந்தி நாச்சியிடம் உரிமை கொண்டிருந்தான். செவ்வந்தி, உன் மாமனார் இதே போக்குல போனா இந்த வேலிக்காட்டையே அந்த கூலி கூடத்துக்கு கொடுத்து விடுவாரு. அப்பால நீயும் மாப்பிளையும் தெருவில் நிற்க வேண்டியதுதான் என்றான். இதை நீ போய் உன் மாப்பிள்ளை கிட்ட சொல்லு என்று செவ்வந்தி நாச்சியும் முஸ்பேத்தி விட அதன் பின் அதுதான் நடந்தது. புளியங்காட்டில் கல் மேடையில் கல் கொடுத்தபடி இருந்த நரசிம்மராயனை சிங்கராயன் போய் பார்த்து உசுபேத்து தொடங்கினான். மாப்பிள்ள, உங்க அப்பாவை கொஞ்சம் அடக்கி வைங்க. இந்த ஜமீனை நீங்க தான் நிர்வாகம் பண்ணணும், இல்ல குடிமொழிகினாலும் முழுகிடும். தெரியும் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? வாரிசுக்கு வழி இல்லைன்னு ஆயிடுச்சு. வரப்போற நாட்கள்ல கட்டியால யார் இருக்காருன்னு உங்க அப்பா தானம் கொடுத்தே சொத்தை அழிச்சிட்டு போறாரு, ஜாக்கிரதை என்று வாரிசு நினைப்பை மூட்டிவிட்டு போக நரசிம்மராயனை சிங்கராயரின் பேச்சு கொதிக்க குதறியது. பக்கத்தில் அப்பொழுதுதான் இறங்கிய கல்லின் புளிப்பு வாசம் சிங்கராயரின் மனக்குமரலை அந்த புளித்த கல் கூட்டி கழித்தது. போதையும் இஷ்டத்துக்கு தலைக்கேற பார்த்தது. அப்படியே தள்ளாடி கொண்டு நடந்தவன் ஓரிடத்தில் சுருண்டு விழுந்து விட்டான். நல்ல வேளை அந்த பக்கமாக வந்த ஊழியம்பாடிகள் சிலர் சிங்கராயனை பார்த்துவிட்டு அவனை தூக்கி கொண்டு போய் பங்களாவில் சேர்த்தார்கள். போதையில் கிடந்தவனை செவ்வந்தி நாச்சிக்கு கூட பிடிக்கவில்லை. விட்டு விலகிவிட்டாள். படுக்கையில் புரண்டு கொண்டே இருந்தவன் பித்தம் கலங்க போதையால் அப்படியே வாந்தி எடுத்தான். துர்நாற்றம் அந்த அறையை ஆக்கிரமித்து அமைக்கியது. ஜமீன்தாரும் எட்டி பார்த்தாரை ஒழிய கிட்டச் சென்று அவன் போதையை தெளிவிக்கவோ அந்த இடத்தை சுத்தப்படுத்தவோ நினைக்கவில்லை. பதிலுக்கு செவ்வந்தி நாச்சியை சந்தித்து கணவனை போய் ஒழுங்குபடுத்து என்றார். அவள் அசைய மறுத்துவிட்டாள். இந்த நிலையில்தான் மனசு பொறுக்காமல் செங்கம்மாள் நரசிம்மராயனின் அறைக்குள் நுழைந்து அவனுக்கு தண்ணீர் தெளிப்பித்து வாந்தியையும் சுத்தப்படுத்தினாள். தாயானவன் குழந்தையின் மனத்தை சுத்தப்படுத்துகின்ற மாதிரி பயங்கர சகிப்புணர்வோடு அவள் செயல்படும் பொழுது ஒரு விபரீதமும் அரங்கேற ஆரம்பித்தது. போதை ஓரளவு மட்டுப்பட்டு இருந்தும் முழுதும் விலகிராத நிலையில் தள்ளாடலில் இருந்த நரசிம்மராயன் அவள் குனிந்து வளைந்து காரியம் செய்யும் பொழுது காம வசப்பட்டு அப்படியே அவள் மேல் விழுந்தான். ஆண்டே, விடுங்க ஆண்டே, வேண்டாம் ஆண்டே. அவள் கத்தி பார்த்தாள், கூப்பாடும் போட்டு பார்த்தாள். பலனில்லை. விதி அந்த நிமிடத்தில் நரசிம்மராயன் ரூபத்தில் செங்கம்மாளிடம் விளையாடிவிட்டது. அதன் பின் அவள் அழுதபடி போய் ஜமீன்தார் எதிரில் நின்றபொழுது ஜமீன்தார் ஆடிப்போய் விட்டார்.
ஊழியம்பாடிகளும் ஜமீன் பங்களா முகப்பில் ஒரு கூட்டமாக திரண்டு விட்டனர். கத்தி கூப்பாடு போட்டு நியாயமும் கேட்டனர். போதை தெளிந்து எழுந்து வந்திருந்த நரசிம்மராயனும் ஒரு ஓரமாக குற்றவாளி போல் நின்று கொண்டு இருந்தான். ஜமீன்தார் அவனையும் கூட்டத்தையும் மாறி மாறி பார்த்தார். பின் ஒரு முடிவுக்கு வந்தவராக, செங்கம்மாளுக்கு இந்த நிலையில் ஒரு நியாயத்தை நான் தரணும்னா அதுக்கு ஒரே வழி, நான் அவளை மருமகளா ஆக்குகிறதான். இந்த நிமிஷம் செங்கம்மா இந்த 1000 வேலித்தோட்டத்தை சேர்ந்த ஜமீனோட மருமகள். வாரிசு இல்லாத குறையை போக்க நானே என் மகனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ற எண்ணத்துல இருந்தேன். இப்ப எனக்கு அந்த வேலையும் மிச்சம் என்று அவர் சொன்னபொழுது செங்கம்மாளும் வேறு வழி இல்லாமல் அதற்கு உடன்பட்டாள். ஆனால் பாவம் புலியன் காதல் காரணமாய் துடித்து போய்விட்டான். இருந்தும் நாலாவட்டத்தில் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு செயல்பட ஆரம்பித்தான். ஜமீன்தார் அவனது வீர செயலையும் சாதாரணமாக விட்டுவிடவில்லை. ஒரு நடுக்கல்லில் அவனது பிரதாபத்தை எழுதி அவன் புலியை கொன்ற இடத்திலேயே அந்த கல்லையும் பதித்து விட்டார். பக்கத்திலேயே 1000 வேலிக்காட்டின் பிரதான வாசலும் வரவேற்பு வளைவும். காலமும் உருண்டு ஓடத் தொடங்கியது. ஜமீன் பங்களாவில் ஒரு வேலைக்காரியாக இருந்தவள் சின்ன ஜமீன்தாரணியாக வலம் வர ஆரம்பித்தாள். செவ்வந்தி நாச்சி அதை பார்த்து புழுங்கி தவித்தாள். அவள் சகோதரன் சிங்கராயன் அவளுக்கு மேல் புழுங்கினான். செவ்வந்தி, கோட்டை விட்டுடைய பிள்ளை, இப்படியா மோசம் போவ என்று கேட்டு செங்கம்மாளை நெருப்பு பார்வை பார்த்தான். அவர்களது கோபமும் தாபமும் அதிகரிக்கும் விதத்தில் செங்கம்மாளும் மசக்கை வாந்தி எடுத்தாள். அவள் வயிற்றில் ஜமீன் வாரிசு வளர ஆரம்பித்து விட்டது. நரசிம்மராயன் குதூகலித்து போனான். செங்கம்மாளை தலையில் வைத்து தாங்கினான். சதா சர்வ காலமும் அவள் காலடியிலேயே கிடந்து செவ்வந்தி நாச்சியை கதறவிட்டான். ஒரு நாள் செவ்வந்தி வந்து அவனிடம் அழுதாள். இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஒரு கூலிக்காரிய கதின்னு கிடக்குறீங்களே, நான் என்ன பாவம் பண்ணேன்? நீ என்ன பாவம் பண்ணியோ யாருக்கு தெரியும்? அதான் உன் வயிற்றுல ஒரு புழு பூச்சி தாங்களே, மலட்டு மெனியா போச்சு உன் உடம்பு. ஒரு மலடிக்கு ஜமீன்தாரனுங்கிற அந்தஸ்து இருக்கிறதே பெருசு. எதுவும் பேசாம போய் ஜோலியை பாரு என்று அவளையும் விரட்டினான். இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்த சிங்கராயன் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டான். செவ்வந்தி நாச்சியை தனியே அழைத்து அவளிடம், இனியும் பொறுமையாக இருந்தால் நீ இந்த ஜமீனில் வேலைக்காரியாகி விடுவாள். அவளே ராணியாகி ஜமீனும் கைவிட்டு போய்விடும் என்றான். அவளை தீர்த்து கட்டப் போவதாக கூறினான். செவ்வந்தி நாச்சியும் முதலில் அதை செய், அப்பொழுது தான் நீ என் அண்ணன் என்றாள். அவளை மட்டுமில்ல, உன் புருஷன் உன் மாமனார் என்று ஒருவரை கூட விடப்போவதில்லை. அவள் போய் இவர்கள் மட்டும் இருந்தால் ஆபத்துதான். இவர்களை கூண்டோடு கைலாசம் அனுப்பினால்தான் இந்த ஜமீன் உன் ஜமீன் ஆகும். எனக்கு இங்க மரியாதை கிடைக்கும் என்றவன் அதற்காக திட்டம் போட ஆரம்பித்தான். சோனைமுத்து தாத்தா தான் சொல்லி வந்த கதையில் முக்கியமான இடத்தில் இடைவெளி விட்டார். எதிரில் இமைக்காத விழிகளோடு ராதா, கள்ளவேலன், பட்டாபி. மூவரில் பட்டாபிக்கு தாத்தா விட்ட இடைவெளி எரிச்சலை தந்தது. என்ன தாத்தா, அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அந்த சிங்கராயன் தன் திட்டப்படி எல்லோரையும் கொன்னுட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? பட்டாபியிடம் ஆவல் கொப்பளித்தது. தாத்தாவும் ஆமோதிப்பாக தலையை அசைத்தார். என்ன தாத்தா, சிங்கராயன் பிளான் சக்சஸ் ஆயிடுச்சா? ராதாவும் கேட்டாள். ஆனதுமா, ஆனா அதுல ஜமீன்தார் மட்டும் எப்படியோ பிழைச்சிட்டார். அப்படியா? விவரமா சொல்லுங்க தாத்தா. சொல்றேம்மா, அந்த சிங்கராயன் ரொம்பவும் கெட்டிக்காரன். அவன் அந்த கொலைகளை நேரடியாக செய்யாமல் வருஷ நாட்டு வழிப்பறி கள்ளன் வருதமலை கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சான். வருதமலையும் சின்னவரும் செங்கம்மாளும் நம்ம 1000 வேலிக்காட்டு கோவிலுக்கு சாமி கும்பிட வந்த இடத்துலயே சாமி பலிப்பிடம் முன்னால வச்சு அவங்கள கொன்னுட்டான். சாமி சன்னதிக்கு எதிரில் இந்த ஜமீனோட அதிபதியும் அவனுக்கு மனைவியாயிட்ட ஊழியம்பாடியான செங்கம்மாளோட சடலமும் தலைவேற உடம்பு வேற துண்டாயி கீழே விழுந்தது. அப்ப நானும் அங்கே இருந்தேன். எனக்கு வயசு அப்ப 15 தான். தாத்தா மீண்டும் நடந்து முடிந்த பிளாஷ்பேக்கில் நுழைந்தார். தலையும் உடம்பும் தனித்தனியே கிடக்க பட்டர் தட்டை போட்டுவிட்டு எடுத்தார் ஓட்டம். கூட்டமும் சிதறி ஓடியது. தகவல் அறிந்து ஜமீன்தார் கோவிலுக்கு ஓடி வந்து பார்த்தபொழுது சன்னதியில் குட்டி நந்தசுவாமியின் விக்கிரகத்தையும் காணவில்லை. ஜமீன்தாருக்கு நெஞ்சியை அடைத்தது. கூடவே வந்திருந்த சிங்கராயன் தனக்கு ஒன்றுமே தெரியாது என்கிறார் போல, ஐயோ மாமா, நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துருச்சே. அந்த கள்ளன் இப்படி அநியாயமா சின்ன ஜமீனையும் செங்கம்மாளையும் கொண்டுபட்டு சாமி சிலையை வேற தூக்கிக்கிட்டு ஓடிட்டானே என்று ஒப்பாரி வைத்து அழுதான். ஜமீன்தாருக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை. இந்த மாதிரி சமயங்களில் எல்லா பெரியவர்களுக்கும் வரும் மயக்கம்தான் அவருக்கும் வந்தது. அத்தியாயம் 30. நந்தன்குட்டி சுவாமியின் விக்கிரகமும் களவு போய் பலிபீடத்தின் ஜமீன் வாரிசும் அடுத்த ஜமீனுமான நரசிம்மராயனும் அவனால் பெண்டாளப்பட்டு மனைவியான செங்கம்மாளும் தலைவேறு உடல் வேறாக கிடக்க அந்த கோர காட்சி ஜமீன்தார் உடையப்பராயரை மயக்கத்தில் பிடித்து தள்ளியது. செய்தி அறிந்து ஒன்றுமே அறியாதவள் போல ஓடி வந்த செவ்வந்தி நாச்சியும் மயங்கி விழுவது போல நடத்தி மயங்கி விழுந்தாள். ஊழியம்பாடிகள் விக்கித்து போய்விட்டனர். வயிற்றிலும் வாயிலும் அடித்துக்கொண்டு அழுதார்கள்.
தங்கள் வழியில் ஒருத்தி ஜமீன்தாரணி ஆகிவிட்டாள் என்ற சந்தோஷத்தில் இருந்தவர்களுக்கு அவள் கொலையானது இடி போல அமைந்துவிட்டது. ஏற்கனவே செங்கமாலை இழந்துவிட்ட புலியன் அடுத்தடுத்து நடந்த இந்த சம்பவங்களால் ஸ்தம்பித்து போய் ஒரு ஓரமாக போய் அமர்ந்து விட்டான். எவ்வளோ நேரம் தான் அப்படியே இருக்க முடியும்? அதன் பின் கண் வீழ்த்த ஜமீன்தார் ஒருவாறு ஆசுவாசப்படுத்தி கொண்டு ஊழியம்பாடிகளை எல்லாம் ஒருமுகப்படுத்தி அந்த இடத்திலேயே இதற்கெல்லாம் காரணமான கள்ளன் வரதமலையை உயிருடனோ இல்ல பிணமாகவோ பிடித்து தருபவர்களுக்கு இந்த 1000 வேலித்தோட்டத்தையும் எழுதி தருவதாக சொன்னார். அத்தனை உணர்ச்சி கொந்தளிப்பு அவரிடம். அந்த கூடத்தில் சிங்கராயனும் இருந்தான். கள்ளன் வரதமலையை பிடிப்பதுதான் தன்னுடைய முதல் வேலை. இதற்காக ஜீவனே போனாலும் சரி என்று ஒரு போலி சப்தம் போட்டான். பலருக்கும் கள்ளன் வரதமலை எப்படி இருப்பான் என்று தெரியாது. சிங்கராயன் போட்ட சப்தத்தை எப்படி நிறைவேற்றப் போகிறான் என்பது தெரியாமல் அவனை பார்த்தார்கள். ஒரு வேங்கை புலியையே தன்னந்தனியாக அடக்கிய புலியன் சும்மா இருப்பானா என்ன? அவனும் தொலைத்தட்டி கொண்டு நிமிர்ந்தான். இந்த அநியாயத்தை செய்த வரதமலையை உயிருடனே பிடித்து வருவேன் என்று அவன் கர்ஜித்த பொழுது சிங்கராயனுக்கு சற்று நடுக்கமாகிவிட்டது. புலியன் ஒரு விஷயத்தில் இறங்கிவிட்டால் சாதிக்காமல் விடமாட்டான் என்பது சிங்கராயனுக்கும் எல்லோருக்கும் தெரியும். ஊழியம்பாடிகள் அவ்வளோ பேரும் புலியன் நிச்சயமாக வரதமலையை கட்டி இழுத்து வருவான் என்று உளமாற நம்பினார்கள். அதே சமயம் விக்கிரகம் களவு போன கோவிலை பட்டரும் இழுத்து மூடினார். அப்படி மூடப்போகும்போது அவருக்கு கூட தெரியாது இனி காலங்காலமாய் அந்த கதவு திறக்கப்படவே போவதில்லை என்பது. அதற்கு ஏற்பதான் அடுத்தடுத்த சம்பவங்கள் நிகழ ஆரம்பித்தன. ஜமீன்தார் உடையப்பர் ஆயிரம் நடந்த சம்பவங்களால் நொறுங்கி போய் படுத்து படுக்கையாகிவிட்டார். செவ்வந்தி நாச்சி சிங்கராயரிடம் இவரையும் சேர்த்து கொலை செய்வதாக கூறிவிட்டு இவரை விட்டுவிட்டாயே, இப்பொழுது வரதமலையை புலியன் பிடித்து விட்டால் 1000 வேலி தோட்டமே அவனுக்கு சொந்தமாகி விடுமே, என்ன செய்வது என்று கேட்டு புலம்பினாள். சும்மா இரு, வரதமலை அசகாய சூரன், அவன்கிட்ட ஒரு பை நெருங்க முடியாது, மீறி நெருங்கினா அவன் காலி என்று சிங்கராயன் பதிலுக்கு சிலிப்பினான். அப்படியே இந்த புலியனை உயிரோட விட்டு வச்சாதானே இவன் அவன்கிட்ட போவான், இவன் கதைய நான் இங்கேயே முடிக்கிறேன் என்றான். முதல்ல அதை செய், படுத்த படிக்காய் இருக்கிற ஜமீன்தாரை நான் பரலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறேன், புலியனை நீ பார்த்துக்கோ, அப்பத்தான் 1000 வேலிக்காடு நம்ம கையை விட்டு போகாது என்று அவளும் ஒரு சதித்திட்டத்தை முன்போட்டு உடைத்தாள். இத்தனை அழகாய் சதித்திட்டம் போட்டவர்கள் அதை ஜமீனில் ஊழியம் பார்த்து கொண்டிருந்த சோனைமுத்து ஒட்டு கேட்டு விட்டதை மட்டும் உணரவில்லை. சோனைமுத்துவுக்கோ உயிர்கொலையே நடுங்கியது. நேராக ஜமீன்தாரை நோக்கித்தான் ஓடினான். ஜமீன்தார் நெஞ்சை கையில் பிடித்து கொண்டு இருந்த விதத்தை பார்க்கவும் சோனமுத்துவுக்கு மனசு மாறிப்போனது. தன் காதில் விழுந்ததை இப்பொழுது இவர் காதில் போட்டால் செய்தியை கேட்ட வேகத்திலேயே ஜமீன்தார் பரலோக பிராப்தி அடைந்தாலும் அடைந்துவிடலாம். எனவே முதலில் விஷயத்தை புலியன் காதில் போட்டு அவனை எச்சரிப்பதுதான் புத்திசாலித்தனம் என்று தோன்றியது. அதே வேளையில் ஜமீன்தாரை அப்படியே விட்டுவிட்டு போனால் அந்த சதிகாரி செவ்வந்தி நாச்சி ஓசைப்படாமல் விஷத்தை கொடுத்து கொன்றாலும் கொன்றுவிடுவாள் என்று மனதும் பதறியது. இந்த சூழ்நிலையை எப்படி சமாளித்து செயல்படுவது என்று புத்தியை கசக்கிக் கொண்டபோது பர்மாவிலிருந்து ஜமீன்தாரின் பெரியப்பாவான கதிர்வேல் ராயர் என்பவர் யதார்த்தமாக ஜமீனுக்குள் பிரவேசித்திருந்தார். மிகுந்த தலாமையோடு தடுமாறிக்கொண்டு வந்தவரிடம் ஜமீன்தாரும் நடந்தவற்றையெல்லாம் சொல்லி புலம்ப ஆரம்பித்து விட்டார். சோனைமுத்துவுக்கு அந்த நொடி ஜமீன்தாருக்கு ஒரு பாதுகாப்பு கிடைத்ததாகத்தான் தோன்றியது. பெரியப்பா கதிர்வேல் ராயர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது புலியன் எங்கே என்று தேடிக்கொண்டு ஓடினான். நல்ல வேளை புலியனும் ஒரு வேட்டைக்கு புறப்படுகின்றவன் எப்படி ஆயுதங்களோடு புறப்பட்டு கொண்டிருப்பானோ அப்படி தயாராகி கொண்டிருந்தான். சோனைமுத்து வந்து விஷயத்தை சொல்லவும் பேச்சு மூச்சற்று ஸ்தம்பித்தே போனான். என்ன புலியா ஸ்தம்பிச்சிட்ட? பார்த்து, எல்லாம் இந்த சிங்கராயன் வேலை. வரதமலையை தூண்டிவிட்டு இந்த கொடுமையை செய்தவன் இப்போ உனக்கும் ஜமீன்தாருக்கும் குறி வச்சிட்டான். இதை எப்படி சமாளிக்க போற என்று கேட்கவும் புலியனும் நெஞ்சு நிமிர்த்து கொண்டு எழுந்தான். சோனைமுத்துவின் தோலை பற்றியவன் எதுவும் பேசவில்லை. அவனது மௌனமே நடப்பதை பார் என்றது. குடுமியான் மலை அடிவார காட்டில் ஏகத்துக்கும் சில்வண்டு சப்தம். பொந்தும் புதருமாய் இருந்த அந்த காட்டுக்குள் நுழைந்து கொண்டிருந்தான் சிங்கராயன். ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வந்தவன் ஒரு விதமாய் நரி போல ஓலை சத்தம் போட்டான். பதிலுக்கு அதே சப்தம் எதிரொலித்தது. தொடர்ந்து சில நிமிடங்களில் 4 பேர் தீபந்தங்களுடன் சிங்கராயன் நின்று கொண்டிருந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தனர். வந்தவர்கள் சிங்கராயன் கண்ணை கட்டி தங்களோடு அழைத்து சென்றனர். அதே வேளையில் அவர்களை ஒரு உருவமும் மெல்ல பின்தொடர்ந்தது. நெடுந்தூர நடைக்கு பிறகு கண்கட்டை அவிழ்த்து விடவும் எதிரில் வரதமலை தெரிந்தான். மீசையை முறுக்கிக் கொண்டு அவன் பார்த்த விதத்தில் கொடூர கொப்பளிப்பு. சுற்றிலும் அவன் சகாக்கள் எல்லோருமே சிங்கராயனை வெறுத்தார்கள். வரதமலை பேச ஆரம்பித்தான். எங்களே, எனக்கு தரதா சொன்ன 100 தோலா தங்கம், அது சம்மந்தமா பேசத்தான் வரதமலை வந்தேன். போட்ட திட்டத்துல பாதிதான் ஈடேறி இருக்கு. ஜமீன்தாரம் செத்திருந்தா இந்த நொடி ஜமீன் சொத்துல இருந்து உன் கூலியான 100 தோலா தங்கத்தை கொண்டாந்திருப்பேன்.
ஆனா நீ அவரை விட்டுவிட்டு சின்னவனையும் அந்த ஒண்டி வந்தவளையும் தான் கொண்டிருக்க. அதான் இப்ப சிக்கலே. தெரியும், என்னை உசுரோடையோ இல்ல பணமாகவோ பிடிச்சுக்கிட்டு போய் உங்க ஜமீன்தார் எதிர்க்க நிறுத்தினா 1000 வெளிக்காட்டியை எழுதி வைப்பாராமே அவரு. ஆமாம், நீ அவரை கொல்லாததால் வந்தவினை. புலியன்னு ஒருத்தனும் உன்னை பிடிச்சி காட்டுன்னு புறப்பட்டுட்டான். அதுக்கு நான் என்ன பண்ண? கோவிலுக்கு 3 பேரும் வருவாங்க, போட்டு தள்ளிடுன்னு நீ சொன்ன. ஆனா ஜமீன்தார் வராதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அதால பரவாயில்ல, புலியின் விஷயத்துல எச்சரிக்கையாக இருன்னு உன்னை எச்சரிக்கைத்தான் நான் வந்திருக்கேன். அவனை நான் அங்கேயே தீர்த்துக்கிட்ட திட்டமெல்லாம் போட்டிருக்கேன். அதே சமயம் ஜமீன்தாரை என் தங்கச்சி செவ்வந்தி நாச்சி தீர்த்து கட்டிடுவா. அதன் பிறகு ஜமீனுக்கு அவதான் வாரிசு. அப்படி அவ வாரிசான பிறகுதான் உன் கூலியை நான் தர முடியும். வாக்கு மாற மாட்டியே? மாறினா விட்டுவனா நீ? பயமிருந்தா சரி, புறப்படு. வரதமலை நறுக்காக பேசிவிட்டு சிங்கராயனை திரும்ப சொல்ல சிங்கராயன் பார்வை அவர்களின் இருப்பிடத்தை ஒரு பார்வை பார்த்தது. வரதமலை இருந்த இடத்தில் ஒரு பெரிய பெட்டி, அதன் மேல் சாவி கொத்து. சாவிகளும் வித்தியாசமாக இருந்தன. பெட்டியிலும் பக்கத்துக்கு ஒரு சாவி துவாரம் இருந்தது. என்ன வரதமலை, இதில் தான் உன் கொள்ளையடிச்ச ஜாமான்களை போட்டு வச்சிருக்கியா? தேவையில்லாத கேள்வி, புறப்படுன்னு சொன்னேன்ல. இல்லை, ஒரு பெட்டிக்கு இத்தனை சாவி துவாரம்னு தான் கேட்டேன். விசேஷமான பெட்டின்னு சொல்லு. அப்படித்தான், என்னை தவிர யாராலையும் இதை திறந்து மூட முடியாது. இந்த சாவிங்களை எதை முதல்ல போட்டு திறக்கணும், அடுத்து எதை திறக்கணும்னு எனக்கு தான் தெரியும். அது தெரியலனா நாள் பூரா முயற்சி பண்ணாலும் பெட்டி திறக்காது. பலே கல்லன்யா நீ. ஊராம் போட்டிய நீ சுலபமா திறப்ப, ஆனா ஓம் பெட்டியை மட்டும் யாராலையும் திறக்க முடியாதோ? கல்லனுக்கு கல்லன் இருந்தா களவானதை காப்பாற்ற வேற வழி. அப்ப இதில் தான் உன் களவு தங்கம் பூரா இருக்குன்னு சொல்லு. இதுக்கு மேலே நீ பேசாம புறப்படுறதான் உனக்கு நல்லது. சரி சாமி, நான் புறப்படுறேன். புலியின் விஷயத்துல கவனமா நடந்துக்கோ. அவனை தான் நீ போட்டு தள்ளிட்டேன்னு சொல்லியிருக்கே, அப்புறம் எனக்கு என்ன பயம்? ஒருவேளை என்னை தாண்டி உன்கிட்ட அவன் வந்துட்டா அதுக்காக சொன்னேன். அப்படி வந்தா அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ கவலைப்படாத. வரதமலை கர்வமாக சொல்லும் பொழுதே அங்கே திபு திபு வென்று ஒருவித புகை ஆக்கிரமிக்க தொடங்கியது. ஆளுக்கால் எருமியபடியே சுருண்டு மரவட்டை போல கீழே விழுந்தனர். சிங்கராயனும் வரமலையும் கூட மயங்கி கீழே விழுந்தார்கள். சில நிமிடங்களில் புகை கரைந்து அங்கே நிசப்தம் நிலவிய நிலையில், வாயையும் மூக்கையும் இருக்க கட்டிய நிலையில், கையில் ஒரு தீபந்தத்துடன் அங்கே தோன்றியது ஒரு உருவம். சிங்கராயனை சமீபித்த அந்த உருவம் துளியும் தாமதிக்காமல் கட்டாரியை எடுத்து மார்பை பிளந்துவிட்டு வரதமலையையும் குண்டுக்கட்டாக கட்டி தூக்கி கொண்டு அங்கிருந்து புறப்பட்டது. சற்று தூரம் சென்ற உருவம் வரதமலையை புறவி மேல் கிடத்திவிட்டு திரும்பி வந்து ஞாபகமாக அந்த பெட்டியையும் சாவியையும் எடுத்துக்கொண்டது. அத்தியாயம் 31. குடுமியான் மலை அடிவார காட்டில் அரை மணிக்கால அவகாசத்தில் என்னவெல்லாமோ நடந்து முடிந்து விட்டது. கள்ளர் குகையில் மயங்கி விழுந்த கள்ளர்களிடம் மயக்கம் தெளிந்த பொழுது மீண்டும் மயக்கம் வருவது போல அவர்கள் எதிரில் சிங்கராயன் பிணமாக கிடந்தான். கள்ளன் வரதமலையோ அந்த பெட்டியையோ காணவில்லை. கள்ளர்கள் ஊகித்து விட்டனர். சிங்கராயன் எச்சரித்து அவன் எச்சரிக்கும் பொழுதே நடந்துவிட்டது. அப்படியானால் தங்கள் மயக்கத்திற்கு காரணமான புகைக்கும் சிங்கராயன் சாவுக்கும் வரதமலையின் மறைவுக்கும் புலியன் தான் காரணமா? புலியன் அத்தனை பெரிய வீரனா? முகமூடி தரித்த நிலையில் குதிரையில் வரதமலையின் பிணத்தை போட்டுக்கொண்டு வந்த நபரை பார்த்து ஜமீன்தார் அப்படியே ஆடிப்போய்விட்டார். அருகிலேயே ஜமீன்தார் உடையப்பராயரின் பெரியப்பா கதிர்வேல் ராயர் வேறு. ஏய், யாரு நீ? குதிரையில கிடக்கிற இந்த சவம் யாரோட சவம்? கதிர்வேல் ராயர் கஜித்தபடி கேட்டார். பதிலும் வர தொடங்கியது. இவன் தான் கள்ளன் வரதமலை. வரதமலையா? ஆமாம், வரதமலையே தான். சந்தேகமாய் இருந்தா அது எப்படி வேணா தீர்த்துக்குங்க. அப்ப நீ யாருவே? கதிர்வேல் ராயரின் கேள்விக்கு அப்பொழுது தான் முகமொழியை விளக்கினான் அந்த புதிர் மனிதன். எல்லோரும் வாயெடுத்து போக கதிர்வேல் ராயர் உச்சபட்சமாக குரல் கொடுத்தார். சமாதான பாண்டி, நீயாலே? ஆமா அப்பு, நானே தான். என்னால் நம்ப முடியலையே, நீ எப்படி இதை சாதிச்ச? ரங்கூன்ல இருந்து நீங்க புறப்பட்ட மறுநாளே நானும் புறப்பட்டுட்டேன். இங்க 1000 வேலிக்காட்டு எல்லையில கால் வச்சப்ப இங்க நடந்த கூத்தெல்லாம் தெரிய வந்துச்சு. அப்படியே புத்துக்கோவிலாட போய் சபதம் போட்டேன். அண்ணனை ஒரு அகதி மனுஷனா பாக்குறத விட இப்படி வீரமா எதையாவது சாதிச்சுட்டு பார்த்தா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அதுக்கு தோதா குடுமியான் மலைக்காட்டுல கள்ளன் வரதமலை ஒளிஞ்சிருக்கிறதா தெரிய வந்துச்சு. போனேன், கச்சிதமா காரியத்தை முடிச்சேன். இப்ப அவன் பிணம் இங்க. சமாதான பாண்டி வரதமலை பிணத்தை கை காட்டி சொன்ன பொழுதே சுற்றிலும் ஊழியப்பாடுகளின் கூட்டம் பிலுபிலுவென்று கூடிவிட்டது.
புலியன் தான் சாதிக்கப் போகிறான் என்று பார்த்தால் அது இப்படி மாறிப்போனது நினைத்த ஏமாற்றம் அவர்களுக்குள். அது சரி, புலியன் எங்கே? எல்லோரும் அந்த கேள்வியில் விழுந்தபோது ஜமீன்தார் உடையப்பராயர் வந்து சமாதான பாண்டியை கட்டி கொண்டார். தம்பி, நீ இவ்வளோ பெரிய வீரனா? நினைக்கவே ரொம்ப பெருமையா இருக்குதுப்பா என்றார். அது இருக்கட்டும் அண்ணே, இனி நீங்க எதுக்கும் கவலைப்படக்கூடாது. இனி இந்த வேலிக்காட்டு நாட்டாண்மை என்னை சேர்ந்தது. சமாதான பாண்டி நெஞ்சு நிமிர்த்து கொண்டு சொன்னதை செவ்வந்தி நாச்சி பார்த்து கொண்டிருந்தாள். அவள் விழிகளில் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு ஆச்சரியம். நடுவில் பட்டர் குரல் இடையிட்டது. பெரியவாள் எல்லாம் என்னை மன்னிக்கணும். கள்ளன் வரதமலையை பிடிச்சிட்டுதா கேள்விப்பட்டுதான் ஓடி வரேன். அவனை பிடிக்கிறதோ இல்ல கொண்டு போடுறதோ முக்கியமில்லை. அவன் களவாண்டு போன குட்டி நந்தசுவாமி விக்கிரம் என்ன ஆச்சு? அதை பார்த்தீலா? பட்டர் கேட்கவும் ஜமீன்தாரும் சமாதான பாண்டியை பார்த்து அதே கேள்வியை கேட்டார். சமாதானம், பட்டர் கேட்கிறது சரிதான். தினமும் 6 கால பூசை கண்ட சாமி விக்கிரகம் அது. அது இல்லாம கோவில பூட்டி வச்சிருக்கோம். அதை நீ பார்க்கலையா? பார்க்கலையா அண்ணே? அந்த குகையில இவனும் இவன் கூட்டாளிகளும் தான் இருந்தாங்க. யாரோ ஒருத்தன் அங்க கள்ளன் வரதமலையால் கொலை செய்யப்பட்டு கிடந்தான். நான் விஷப்புகை போட்டு அவ்வளோ பேரையும் மயக்கி அடிச்சு தான் பிடிச்சேன். அப்ப அங்க நான் எந்த விக்கிரத்தையும் பார்க்கலையே. சமாதான பாண்டி உகந்த ஏற்ற இறக்கமுடன் சொல்லவும் பட்டர் முகத்தில் பலத்த வாட்டம் இருந்தும் ஜமீன்தார் அதை போக்குகின்ற விதமாக, கவலை வேண்டாம் பட்டரே, ஒரு நல்ல ஐம்பொன் திருமேனியே பூசா செஞ்சு வச்சிருவோம், என்ன சொல்றீர் என்று கேட்டார். ஆமாம், அப்படிதான் செஞ்சாகணும். ஆனா அதுக்கு சுவாமி கிட்ட உத்தரவு கேட்கணும். என்ன சொல்றீங்க பட்டரே? கோவில் விஷயத்துல நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் எதையும் பண்ணக்கூடாது ஜமீன்தார்வால். அப்புறம் தெய்வ குத்தம் ஏற்பட்டுடும். அதுலயும் நம்ம கோவில் குட்டிநந்தன் விக்கிரகம் காளிங்கனை வதம் பண்ணி அடக்கிய ருத்ரஸ்வரூபம் வேறு. ஆகியால பெருமாள் உத்தரவு கொடுத்தா கோவிலை திறந்து வேறு விக்கிரக பிரதிஷ்டை பண்ணலாம். இல்லனா என்ன உத்தரவு வருதோ அந்த உத்தரவுப்படித்தான் நடக்கணும். பட்டர் தனக்கு தெரிந்த ஆகம நியாயத்தை கூறினார். ஆனால் பட்டரின் அந்த ஆகம நியாயத்தை சமாதான பாண்டி ஏற்கவில்லை. பட்டரே, உத்தரவு அது இதுன்னு ஐதிகம் பேசினா எப்படி? சாமியா நேர்ல வந்து இப்படி செய் அப்படி செய்யு உத்தரவு போட போகுது. எந்த காலத்திலயா சாமி நேர்ல வந்திருக்கு? வெடுக்கென்று கேட்ட சமாதான பாண்டியை பதிலுக்கு பட்டர் பார்த்த பார்வையில் பதட்டமும் பரிதவிப்பும் தான் இருந்தது. சமாதானம், பட்டரை பேச விடு. அவங்க பல தலைமுறையா நம்ம 1000 வேலிக்காட்டுக்குள்ளேயே நம்ம கூட இருந்து சாமிக்கு கைங்கரியம் பண்றவங்க. சாமியும் துடியான சாமி. கோவில் விஷயத்துல எல்லாம் நாம நாட்டாண்மை பண்ணக்கூடாது என்று நல்ல வேலையாக ஜமீன்தாரை ஒரு மாதிரி பேசி பட்டருக்கு உதவி செய்தார். பட்டருக்கும் அதன் பிறகுதான் தைரியமே வந்தது. சரி, எப்படி உத்தரவு கேட்பீங்க அதை சொல்லுங்க என்றான் சமாதான பாண்டி. குருவாயூர்ல ஒரு நம்பூதிரி இருக்கார். தேவ பிரசனம் பார்க்கறதுல அவர் கை தேர்ந்தவர். அவரை கூட்டிட்டு வருவோம். அவர் நேம நிஷ்டையோடு பிரசனம் பார்ப்பார். பிரசனத்துல உத்தரவு வரும். என்ன உத்தரவு வந்தாலும் சரி, அப்படியே செய்திருவோம். ரொம்ப சந்தோஷம். முதல்ல அதை செய்யுங்க. நானும் ஒரு நல்ல முடிவெடுத்து வச்சிருக்கேன். அவர்கிட்ட அதை சொல்றேன். அதையும் அவர் சாமி கிட்ட கேட்கட்டும். ஜமீன்தாரும் பட்டர் முடிவை அங்கேயே அப்பொழுதே ஆமோதித்து கூடவே தன் முடிவு என்று ஒரு ரகசியமான விஷயத்தையும் கூறியது எல்லோரையும் சற்று ஆச்சரியப்படுத்திற்று. பட்டர் அப்பொழுதே அங்கிருந்து குருவாயூர் கிளம்பி போனார். 1 வாரம் ஓடிவிட்டது. குருவாயூர் போன பட்டர் பற்றி தகவலே இல்லை. இடையில் சிங்கராயன் உடம்பை யாரோ கொண்டு வந்து வேலைக்காட்டு எல்லையில் போட்டுவிட்டு ஒரு எச்சரிக்கை கடிதத்தையும் வைத்துவிட்டு போனார்கள். கடிதத்தில் வரதமலையை வஞ்சகமாக கொன்ற புலியனை பழிக்கு பழி வாங்காமல் விடமாட்டோம். இப்படிக்கு கள்ளன் வரதமலையின் மகன் கோவிந்தமலை என்று இருந்தது. அதை பார்த்த ஜமீன்தார் குழம்பி போனார். சமாதான பாண்டியை கூப்பிட்டு கடிதத்தை காட்டி நடந்ததை கேட்டார். அண்ணே, நான் முகமுடியோட போய் அவங்களை ஏமாத்தி வரதமலையை கொண்டு வந்தேன். வழியில வரதமலை மயக்கம் தெளிஞ்சு என் கூட மோதினான். அப்ப நான் அவனை கொல்லும்படி ஆயிடுச்சு. இதுதான் நடந்தது. என்னத்தான் அவங்க புலியன்னு நினைச்சிருக்கணும். ஆமா, யார் அது புலியன்? சமாதான பாண்டி திருப்பி கேட்டான். புலியன் இந்த ஊழியம்பாடி கூட்டத்தோட பெரிய வீரன். தனியாளா இந்த காட்டுக்குள்ள வந்த புலியையே அடக்கினவன். இப்ப அவன் எங்க தெரியல. கள்ளன் கூட்டம் திரும்ப சவால் விட்டுருக்குத நினைச்சா எனக்கு பயமா இருக்குப்பா என்று ஜமீன்தார் நடுங்கினார். செவ்வந்தி நாச்சி செத்து போன சிங்கராயனுக்காக கண்ணீர் விட்டு அழுதாள். சமாதான பாண்டி இதையெல்லாம் பார்த்து துளி கூட அயரவில்லை. அண்ணே, தைரியமா இருங்க, நான் இருக்கேன். நான் இருக்கிற வரை இங்க இனி யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று தைரியம் தந்தான். ஆனால் அந்த தைரியத்தால் எந்த பயனுமில்லை. மறுநாள் ஜமீன்தார் உடையப்ப ராயர் கோவில் வாசலில் கொல்லப்பட்டு பிணமாக கிடந்தார். பங்களாவில் செவ்வந்தி நாச்சியும் கொலை செய்யப்பட்டு கிடந்தாள். கள்ளர் கூட்டம் தான் இருவரையும் கொண்டிருக்க வேண்டும் என்று தீர்மானமாகியது. இதற்கிடையே ஜமீன்தாருடன் புலியனை சிலர் பார்த்ததாக வேறு கூறினார்கள். புலியன் ஆக்ரோஷமாக அவரிடம் பேசியதாகவும்
ஜமீன்தார் அவனை சமாதானப்படுத்த முயன்றதாகவும் கூட சிலர் பேசினார்கள். அவ்வளோ பேரையும் சமாதான பாண்டி அடக்கினான். அடியாள் கூட்டம் ஒன்றை வேலிக்காட்டை சுற்றி காவலுக்கு போட்டான். குருவாயூர் போன பட்டர் நம்பூதிரியுடன் திரும்பி வந்தபொழுது ஜமீன்தார் இடத்தில் சமாதான பாண்டி. பட்டர் நடந்ததையெல்லாம் கேள்விப்பட்டு மௌனியானார். பிரசன்னமும் பார்க்கப்பட்டது. பிரசனத்தின் பொழுது சமாதான பாண்டியை தவிர யாரும் அருகே இருக்கக்கூடாது என்று கூறிவிட்டார் நம்பூதிரி. தனித்து நின்ற சமாதான பாண்டியிடம் சாமி வந்தவர் போல பிரசன்ன அவருடைய சமாச்சாரத்தை சொல்லத் தொடங்கினார். என்ன சொன்னார், ஏது சொன்னார் என்றெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஆனால் சமாதான பாண்டி பிரசன்ன மேடையை விட்டு வெளியில் வந்து எல்லோரையும் பார்த்து சொன்னான். பிரசன்னத்தில் கோவில் கதவை எந்த காரணம் கொண்டும் திறக்கக்கூடாது. புது விக்கிரக பிரதிஷ்டையும் கூடாதாம். அதே சமயம் சுவாமியே இனி இந்த 1000 வேலிக்காட்டை காவல் காக்க போறதா சொல்லிடுச்சு. இனி இந்த காடுக்கு எதிராக யார் நடந்தாலும் அவங்கள சுவாமி பார்த்துக்கும். அவங்க உயிருக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. பிரசனம் பார்த்த நம்பூதிரியே ஒரு சக்கரத்தை கதவுக்கு முன்னால பிரதிஷ்டை செய்ய போறார். அப்படி செய்துட்டா யாராலையும் இங்க வாலாட்ட முடியாது. கோவில் கர்த்தாவான ஜமீன்தாரும் என் அண்ணனுமான உடையப்பர் ஆயரையும் செவ்வந்தி நாச்சியையும் கொண்டது புலியனாம். புலியன் ஊழியாம்பாடியாக இருந்தாலும் கள்ளன் வரதமலை கூட்டத்தை சேர்ந்தவனாம். இந்த 1000 வேலிக்காட்டை அடையறத்தான் அவன் நோக்கமாம். ஆகையால் புலியன் செய்த பாவத்துக்காக ஊழியம்பாடிகள் இந்த காட்டுல சேவகம் பண்ணி கணக்கு தீர்க்கணுமாம். மறுத்தாலோ விலகி போனாலோ அவங்கள குட்டி நந்தசுவாமியோட சக்கரம் விடாது. இதுதான் பிரசன்ன அவரிடத்தில் வந்த தகவல். சமாதான பாண்டி சொன்னதை கேட்டு ஊழியம்பாடிகள் விக்கித்து போனார்கள். புலியன் கள்ளன் கூட்டத்தை சேர்ந்தவனாய் இருக்காது என்று சிலர் கூக்குரல் எழுப்பினார்கள். அன்று இரவே அவர்கள் பாம்பு கடித்தும் மாடு முட்டியும் செத்துப்போனார்கள். அதை பார்த்த பிறகு யாருக்கும் பேசவே தைரியமில்லாமல் போய்விட்டது. அதன் பின் பல காலம் வரை யாரும் வாயே திறக்கவில்லை. புலியன் என்ன ஆனான் என்று தெரியாமலேயே போய்விட்டது. சோனைமுத்து தாத்தா ஒரு விதமாக தனக்கு தெரிந்ததையெல்லாம் கூறி முடித்திருந்தார். ராதாவும் பட்டாபியும் அவர் சொன்ன கதையில் ஆழமாக புதைந்து போய்விட்டிருந்தனர். கள்ளவேலன் ஒரு கன்றி என்ற பசுவை போல ஒரு ஓரமாக சுருண்டு படுத்துவிட்டான். நெடுநேரம் அங்கே மௌனத்தின் ஆக்கிரமிப்பு. பிறகு அதை ராதா தான் உடைத்தாள். அதுவும் ஒரு பிரதான கேள்வியோடு. அப்போ உங்க கதைப்படி புலியன் இன்னும் உயிரோட தான் இருக்கான தாத்தா? ஆமாம்மா, நான் அப்படிதான் நினைக்கிறேன். உயிரோட இருந்தா ஏன் தலைமறைவாய் இருக்கணும்? எதனால தலைமறைவாய் இருக்கணும்? சாமியோட பிரசன்ன அவரிடத்துக்கு பயந்துக்கிட்டா? தெரியலம்மா. ஆனா ஒன்று, பிரசன்ன அவரிடத்தையே நான் பொய்ன்னு தான் நினைக்கிறேன். ஆரிடத்தை அந்த நம்பூதிரி ஏன் ரகசியமா சமாதான பாண்டிக்கிட்ட சொல்லணும்? எல்லாரும் எதிரிலையும் சொல்லலாம் இல்லையா? அப்படின்னா சமாதான பாண்டியான என் தாத்தா ஏதோ சதிவேலை செய்திருக்கார், அப்படித்தானே? நிச்சயமா. அத்தியாயம் 32. சோனைமுத்து தாத்தா சமாதான பாண்டிதான் எல்லாவற்றுக்கு காரணம் என்பது போல பேசி முடிக்க ராதா அதுவரை டேப் செய்த ரிக்கார்டரை ஆஃப் செய்தாள். திரும்பி பட்டாபியையும் கள்ளவேலனையும் பார்த்தாள். அவர்கள் பிரமைப்படுத்த மாதிரி அமர்ந்திருந்தனர். என்ன விக்ரமாதித்தன் கதை மாதிரி இருக்கா? ஆமாம் மேடம், நம்பவே முடியல. வாழ்க்கையில் இப்படியெல்லாம் கூட நடக்குமா? நடந்திருக்கே. சரி மேடம், இனி என்ன பண்ணலாம்? யோசிக்கிறேன். நிறைய கூட்டி கழிக்க வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் ஜாக்கிரதையாக போய் சேருங்க. திரும்ப சந்திக்கும்போது நான் என் திட்டத்தை சொல்கிறேன். மேடம், பட்டாபி சற்று இழுத்தான். என்ன? எனக்கும் ஒரு எண்ணம். எல்லாத்தையும் நாளைக்கு பேசுவோம். இன்னைக்கு இவ்வளோ நேரம் பேசினதே அதிகம். நானும் சந்திரமோகன் கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. அவரும் இங்கே வரப்போறாரா மேடம்? தெரியாது, நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு. ஆனால் சந்திரா என் ஃபோனுக்காக காத்துட்ருப்பார். சரி மேடம், நீங்கள் கிளம்புங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நாளைக்கு சந்திப்போம். குட். ராதா நழுவ தொடங்கினாள். அவர்கள் மூவரும் வைத்த கண் வாங்காமல் அவள் போவதையே பார்த்தபடி இருந்தனர். குளத்து வீடு. குளத்தங்கரையில் ஈசி சேரை போட்டுக்கொண்டு மல்லாந்திருந்தார் சமாதான பாண்டி. அருகில் பாதி குழுத்த நிலையில் அவர் வைத்திருந்த சுருட்டு. சொச்சத்துக்காக கை நின்றபொழுது ராயர் அங்கே பிரவேசித்தபடி இருந்தார். கூடவே அவரது வலது கை வீரபத்ரன். இருவரும் சமாதான பாண்டி அருகே வந்து நிற்க அவர் சுருட்டு புகை உமிழ்ந்தபடி அவர்களை ஏறிட்டார். வர சொன்னீங்களாமே. ராதா வந்திருக்குதா? ஆமாம், காலேஜுக்கு போன இடத்துல எப்படியோ கை வடைஞ்சிருக்கு. அதான் லீவ் போட்டுட்டு வந்திருக்கா. கேட்டாதான் சொல்வியா? ராயர் மௌனம் கட்டினார். பதில் சொல்ல முடியல. மீண்டும் ராயரிடம் மௌனம். முன்னத்தாண்டா. சமாதான பாண்டியிடம் கோபம் சீற்றமாக எகிரியது. அது ஒரு விஷயமா நான் நினைக்கல, அதான் சொல்லலை. ராயர் மிடறி விழுங்கியபடி சொன்னார். அப்ப நீ இந்த வேலைக்காட்டுக்கு துளிக்கூட லாய்க்கு இல்லாதவனு நான் சொல்றேன். ராயர் பதிலுக்கு சற்று கோபத்துடன் பார்த்தார். முட்டா பயலே, 3 கண்ணு வேணும், 3 கண்ணு வேணும்னு நான் சொல்வேன், ஞாபகம் இருக்கா? ராயர் தலை ஆடியது. உனக்கு 2 கண்ணே ஒழுங்கா இல்லடா.
இப்போ என்ன வந்துருச்சுன்னு கோபிக்கிறீங்க? ராதாவுக்கு கை சரியில்லைன்னு தானே இங்கே இருக்கா? போடா முட்டாப்பையிலே, அவ நாம சரியில்லைன்னு முடிவு பண்ணி திட்டம் போட்டு திரும்பி வந்திருக்காடா. எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க? போய் அவ கை உடஞ்ச கை தானன்னு சோதிச்சு பாரு, அப்பதான் தெரியும். சமாதான பாண்டி அழுத்தமாக சொன்னார். ராயர் உடனே திரும்பினார். நின்றவர் திரும்பி பார்த்தார். நான் சொல்றது உண்மைனா அவளை இங்கே கூட்டிக்கிட்டு வந்து என் வீட்டில் விட்டுடணும். பொய்யா இருந்தா? இந்த சமாதான பாண்டி சந்தேகம் எப்பவும் வீண் போகாது. கையில் அடின்னு திரும்பி வந்தவ நம்ம 100 குடியான்களோட சேர்ந்து சுத்துறானா, அதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு. முதல்ல உங்க சந்தேகத்தை நான் சரி செய்துக்கிறேன், அப்புறமா வந்து பேசுறேன். ராயர் பதில் கோபத்தோடு புறப்பட்டு போனார். சமாதான பாண்டி உதட்டில் மீண்டும் சுருட்டு புகை. வீட்டின் மொட்டை மாடி, அதில் ஒரு மூலையில் கைப்பிடி சுவர் மேல் சாய்ந்தபடி செல்போனை தட்டிவிட்டு இருந்தாள் ராதா. மறுமுனையில் சந்திரமோகன். ராதா, உன் ஃபோனுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். தெரியும், இங்க சூழ்நிலை ரொம்ப இறுக்கமா இருக்கு, அதான் மாடியில வந்து ஃபோன் பண்றேன். முன்னேற்றமா? குமுதத்தில் ஒரு மர்மத்தொடர் எழுதலாம், அவ்வளோ தூரத்துக்கு ஒரு கதை இருக்கு. கதையா? ஆமாம், அவ்வளவையும் டேப் பண்ணியிருக்கேன். உனக்கு எப்படி அனுப்புறதுன்னு தான் யோசிக்கிறேன். யாருக்கிட்டையாவது கொடுத்து விட முடியுமா? முயற்சி பண்ணுறேன். அவசரப்பட்டு நீங்கள் வந்துடாத. எனக்கு ஒவ்வொரு நாளும் டென்ஷனாக இருக்கு. அதுக்கு மேலே இங்கே டென்ஷன் ஒன்று மட்டும் நிச்சயம், உன் சந்தேகம் என் சந்தேகம் எல்லாத்துக்குமே பெரிய அளவில் காரணங்கள் இங்கே இருக்கு. என் தாத்தா சமாதான பாண்டி ஒரு ராட்சச சைஸ் குறியாதான் இந்த நிமிஷம் வரை என் கண்ணுக்கு தெரிகிறார். சரி, அடுத்து என்ன செய்ய போற? முதல்ல கேசட்டை கேளு, அப்பதான் உனக்கு சில ஐடியாக்கள் கிடைக்கும். நான் சொல்ல போறதையும் உன்னால புரிஞ்சுக்க முடியும். குட். எப்போ எப்படி கேசட் வரும்? நாளைக்கு நீ இருக்கிற இடத்துக்கு எப்படியாவது வந்து சேரும். நான் பொறுப்பு. இங்க பட்டாபின்னு ஒரு பட்டர் பையன் இருக்கான், அவன் தான் இதுக்கு லாய்க்கி. அவனை நான் அனுப்பித்தரேன். சீக்கிரம். ஓகே, பாய். யாரோ வராங்க. செல்போனை அணைத்தாள். ராயர் மாடி ஏறி வந்து கொண்டிருந்தார். செல்லை விளக்காமல் அவரையும் பார்க்காதபடி பேச்சை அப்படியே மாற்றினாள். சொல்லுடி. அப்புறம் இந்த அசைன்மெண்ட் பேப்பரை பத்திரமா வை, நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ராயர் அருகில் சமீபித்து நின்றார். அவளும் நிமிர்ந்தாள். பார்வையில் என்னப்பா என்னும் கேள்வி. கை கழுத்து துணியாலான தூளியில் தொங்கிக் கொண்டு. யார் கூட பேசிட்டு இருக்க? காலேஜ் ஃப்ரெண்ட் ஒருத்தியோட. எங்க? செல்போனை வாங்கி நம்பரை பார்த்தார். மலமளவென்று தட்டினார். ராதாவுக்கு வியர்க்க தொடங்கிவிட்டது. அதுவும் வானில் நீந்தி மறுமுனையில் சந்திரமோகனின் செல்லை குடைந்து சப்தம் போட்டது. அவனும் என்னை பார்த்துவிட்டு காதை கொடுத்தான். ஹலோ. ராயரின் குரல் முதலில் ஒலிக்க, எஸ் பிரியா ஹியர். மறுமுனையில் பெண் குரல் கேட்க சட்டென்று ஆஃப் செய்தவர் செல்போனை பதிலுக்கு அவளிடம் நீட்டினார். அந்த பொண்ணு பேர் பிரியாவா என்றார். ராதாவுக்கு உண்டான நிம்மதியில் மார்பு ரெண்டும் காற்று போகும் பலூனாய் தாழ அமுங்கின. ஆமாம். இந்தாப்பிடி. இங்க வந்ததும் படிப்பு சிந்தனை தானா? அந்த கேள்வியோடு வெறித்தார். கைக்கட்டை பார்த்தார். ராதாவும் கைக்கட்டின் மேல் கண்களை கொண்டு சென்றாள். கைவலி எப்படி இருக்கு? வலியெல்லாம் இல்லை, ஜாக்கிரதையா பார்த்துக்கோ. ராயர் திரும்புவது போல கைப்பிடி சுவர் மேல் அமர்ந்தார். கீழே மறுபக்கத்தில் ஸ்லாப், விழுந்தாலும் அடிபடாத உயரம். சட்டென்று தடுமாறிக்கொண்டு விழுபவர் போல் அம்மாடி என்று விழப்போனார். ஓடி வந்தவள் வலக்கையை நீட்டி பிடிக்க பார்த்தாள். முடியாமல் அவர் ஸ்லாப் மேல் விழுந்தார். மவனே, ஏண்டா அப்படி நடிக்கிற என்கிற மாதிரி ஸ்லாபில் இருந்த விளிம்பு முனை இடுப்பில் ஒரு குத்து குத்தி வலியை உருவாக்கியது. சுதாரித்து எழுந்தார். தடுமாறிக்கொண்டு மீண்டும் சுவரின் மேல் ஏறி மேல் தளத்துக்கு வந்து பெருமூச்சு விட்டார். உங்களுக்கு என்னப்பா வந்துச்சு? ராதா முகத்தை ஒரு மாதிரி வைத்துக்கொண்டு கேட்டாள். ஒண்ணுமில்லம்மா. ஒண்ணுமில்ல. இப்ப சொல்றீங்களா இல்லையா? ஒண்ணுமில்லம்மா. உன் தாத்தாவுக்கு இப்ப சந்தேகம் என்ற புது வியாதி வந்திருக்கு. அது அவர் பிடிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. நான் உங்களை கேட்டா நீங்க தாத்தாவை பத்தி பேசுறீங்களே. தாத்தா தானே நான் இப்போ உன்னை சந்தேகப்படவே காரணம். என் மேல சந்தேகமா? ஆமாம். உனக்கு கை நிஜமா ஒடிஞ்சிருக்கா இல்ல நடிக்கிறியான்னு இப்ப அது தெரிஞ்சு போச்சு. ராயர் புதிர் போட ராதாவிடம் மீண்டும் இதய திணறல். உனக்கு கை ஒடியலனா நான் கீழே விழும்பொழுது நீ ஓடி வந்து பிடிச்சிருப்ப, அதுலேயே தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஏம்பா, அவருக்கு இவ்வளோ சந்தேகமா? அவர் அப்படிதாம்மா. சந்தேகம் சந்தேகம், அது வேலைக்காட்டோட முதல் சொத்து. அப்புறம்தான் செடி கொடி தோட்டம் துறவு எல்லாம். அதான் ஏன் என்னை சந்தேகப்படுற அளவு அப்படி என்ன விஷயம்? என்னை ரொம்ப கேள்வி கேட்காத. புலிவாலை பிடிச்சவங்களும் நாங்களும் ஒன்று. ஒன்றுமே புரியல. நீ போமா போ. எப்படியோ என் வயிற்றுல பாலை வார்த்த, அது போதும் எனக்கு.
ராயர் இடுப்பை தேய்த்தபடி நடந்து மறைந்தார். ராதா மீண்டும் பெருமூச்சு விட்டாள். செல்லை பார்த்து திரும்ப தட்டினாள். பார்வை நாலா பக்கத்திலும் ஒரு வட்டம் கட்ட மறுமுனையில் சந்திரமோகன் அகப்பட்டான். சந்திரா, நான் தான். முன்ன பேசினது யார்? உன் அப்பாவா? ஆமா, அது யார் பிரியா? என்ன கேள்வி இது? நான் தான் சட்டுன்னு குரல் மாத்தி அப்படி கேட்டேன். நீ போன தடவை பேசினப்ப அவசரமோ யாரோ வராங்கன்னு முடிச்சப்பவே சந்தேகப்பட்டேன். அதே சமயம் உடனே போன் வந்து ஆண் குரல் கேட்கவும் சுதாரிச்சேன். ஓ மார்வலஸ், ரியலி யூ ஆர் கிரேட். இங்கேயும் ஒரு பெரிய வலையிலிருந்து நான் தப்பிச்சேன். அந்த பெரிய கேடு எனக்கு கையில் அடிபட்டது உண்மையானு சோதிக்க சொல்லியிருக்கு. அப்புறம் என் ஐக்கியூ என்னை காப்பாத்திருச்சு. உன் ஐக்கியூவும் தான். இந்த 2 ஐக்கியூவும் உங்க 1000 வெளிக்காடு ரகசியத்தை கண்டுபிடிக்குமா? நிச்சயமா, சொல்லிவிட்டு செல்லை அழைத்தபடி கீழே பார்த்தாள். ராயர் குளத்து பங்களா நோக்கி ஆவேசமாக நடந்து கொண்டிருந்தார். அவளுக்கு புரிந்துவிட்டது. அத்தியாயம் 33. ராயர் குளத்து வீடு நோக்கி நடந்தபடி இருக்க அதை பார்த்து ராதா முகத்தில் ஒரு அழுத்தமான புன்னகை வந்து பரவியது. அர்த்த புஷ்டியோடு சிரித்தாள். திட்டமில்லாமல் போய் நின்றாள். அதை கூட சமாதான பாண்டி சந்தேகப்படலாம் என்று யூகித்தவள் அங்கு போவதற்கான காரணத்தை தேடத் தொடங்கினாள். காரணத்திற்கா பஞ்சம் என்கிற மாதிரி ஐரை மீன் குழம்பு வாசம் கமகமவென்று காற்றில் மிதந்துவது மூக்கில் புகுந்தது. ராதா பரபரப்பாக தயாரானாள். குளத்து விடு. ராயர் உள்ளே நுழைந்தபோது வழக்கம் போல இருளின் ஆக்கிரமிப்பு. வீட்டு தாழ்வாரத்தில் நின்று கொண்டு உள்ளே பார்த்தவரால் எதையும் பார்க்க முடியவில்லை. பார்வை துழாவலில் அந்த இருளில் யாரோ ஒருவர் வருவது தெரிந்தது. அருகே வந்த பிறகுதான் அது வீரபத்ரன் என்பது தெரிந்தது. எலை வீரபத்ரா, நீயா? ஆமா ஆண்டி, பெரியவர் என்னை இங்கே காவலுக்கு உட்கார சொல்லிட்டார். காவலுக்கா? ஆமா, அவர் எங்கடா? அவசரமா கேரளா பக்கம் வயநாடு வரைக்கும் போய் வரதா சொல்லிட்டு போனார். வயநாட்டுக்கா? எதுக்குடா? அதான் ஆண்டே, எனக்கு புரியல. வீரபத்ரனும் கையை பிசைந்தான். சரி, உறுதியா தெரியுமா? பெரியவர் கிளம்பி போயிட்டாரா? போயிட்டார் ஆண்டே. வழக்கமா அவர் மட்டும் பயன்படுத்துற அந்த கருப்பு கார்ல அவர் கிளம்பி போனதை நானும் பார்த்தேன். வீரபத்ரன் உறுதியளித்தான். முதல்ல விளக்க போடு. அவருக்கு தான் இருட்டுனா இஷ்டம். உனக்கு என்னடா வந்துச்சு? அவர் இங்கே இருக்கும்பொழுது வீடு எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் பெரியவர் புறப்பட்டார். அப்புறம் என்ன? அப்புறம் நீங்க வந்து இங்க எதையும் சோதிச்சு பார்க்க கூடாது, நான் சொன்னேன்னு சொல்லுனாரு. அப்படியா சொன்னாரு? ஆமா ஆண்டே, நான் இல்லாதப்ப இங்க யார் எதுக்கு வந்தாலும் எனக்கு தெரிஞ்சிடணும்னு சொன்னாரு. வீரபத்ரன் தயங்கி தயங்கி சொன்னது ராயரை துவட்டியது. நெடுநேரம் அவன் எதிரில் மௌனமாக யோசித்தபடியே நின்றார். என் மேல வருத்தப்படாதீங்க ஆண்டே, அவர் சொன்னதைத்தான் நான் சொன்னேன். உன்னை எனக்கு தெரியும்டா, ஆனா பெரியப்பா தான் ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ரொம்ப பதட்டமா இருந்தாருங்க. ஒரு முடிவு வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. எனக்கும் குழப்பமா இருக்கு. இங்கே சந்திரமோகன் வந்துட்டு போனதுல இருந்து தான் இவ்வளவு குழப்பமும். அவன் தான் போயிட்டானே, ஏன் இவர் இப்படி கிடந்து தவிக்கிறாரு தெரியல ஆண்டே. கிழவன் சோனமுத்துவை கூப்பிட்டு வேற பேசிக்கிட்டு இருந்தாரு. என்ன பேசினாரு? என் எதிர்க்க பேசுவாருங்களா? என்னை போக சொல்லிட்டாரு. ஆனா அவன்கிட்ட ரொம்ப கடுமையா பேசிட்டு இருந்த மாதிரி தான் தெரியுது. சரி, இப்ப எங்க அந்த கிழவன்? அவன் குடிசையில தான் கிடப்பான். சரி, நீ போய் அவனை கூட்டிக்கிட்டு வா. ராயர் சொல்லவும் வீரபத்ரன் நெளிந்தான். போடா. இல்ல, என்ன இந்த வீட்டை விட்டு எதுக்காகவும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதான் அவர் இல்லைல்ல, நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா. ஆண்டே, பயப்படாத, நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். நீ தைரியமா போயிட்டு வா. கேட்டா நான் சொல்லிக்கிறேன். அரை மனதாக வீரபத்ரன் வெளியேறினான். எதிரில் தூக்குவாளியில் மீன் குழம்புடன் ராதா வந்து கொண்டிருந்தாள். வீரபத்ரன் வரவும் அவனை பார்த்து சிரித்தாள். எங்க தாயி? அம்மா தாத்தாவுக்கு குழம்பு கொடுத்து விட்டாங்க. அவர் இப்ப வீட்டில் இல்லையே தாயி. எங்க போயிட்டாரு? வேண்டாம் தாயி, என்னை எதுவும் கேட்காம திரும்பி போயிடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. என்ன சொல்ற நீ? என் தாத்தாவை நான் பார்க்க போறேன், நீ என்னென்னமோ சொல்றியே. தாயி சொன்னா கேளுங்க தாயி. உங்களுக்கு எதுக்கு தாயி இந்த எடுபிடி வேலையெல்லாம்? இதுக்கு தான் நாங்க இருக்கோமே. சரி சரி, நீ அரைச்சமாவையே அரைக்காத, நான் திரும்பிடுறேன். ராதா அப்படியே திரும்பி நடந்தாள். சிறிது தூரம் அவளுக்கு பின்னால் வந்தவன் ஒரு பிரிவில் சோனைமுத்து தாத்தா வீட்டை குறிவைத்து நடந்தான். ராதாவும் அவன் போவது வரை பார்த்துவிட்டு திரும்பவும் குளத்து வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். குளத்து வீட்டில் எல்லா விளக்குகளும் எரிந்து கொண்டு இருந்தன. ராயர் வீடு முழுக்க ஒரு பூனை போல நடந்து நோட்டம் போட்டபடி இருந்தார்.
பிரதானமாக குளத்தில் கண்டெடுத்த பெட்டி எங்கே என்றுதான் தேடினார். ஒரு அறை பூட்டப்பட்டு பெரிதாக பூட்டு தொங்கியது. சாவித்வார வழியாக உள்ளே பார்த்தார். கும்மிருட்டில் பெட்டி ஒன்று பெரிய கருப்பு சதுரமாக ஓரளவு தெரிந்தது. ராயருக்குள் பூச்சி பறந்தது. எப்படியாவது உள்ளே நுழைந்து பெட்டியை திறந்து பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. அதுவும் வீரபத்ரன் வருவதற்குள் பார்த்து விடுவது நல்லது என்று தோன்றியது. அண்ணாந்து பார்த்தார். ஓட்டு கூரை சரிவு. ஒரு வழி கிடைத்த மாதிரி ஒரு மலர்ச்சி முகத்தில் மலமளவென்று வெளியே வந்தவர் ஓட்டுக்கூரை மேல் ஏறினார். நேராக அறைக்கு மேலே ஓட்டை பிரித்தார். தேக்கு மர தண்டுகள் குறுகிய இடைவெளியோடு உள்ளே குதிப்பது சிரமம் என்கிற மாதிரி எச்சரித்தன. ஆசையும் பதற்றமும் வீரபத்ரன் சொன்னதை எல்லாம் தூக்கி தூர போட்டுவிட உள்ளே குதித்தார். பெட்டி அருகில் சென்று அதை திறக்க பார்த்தார். முடியவில்லை. வரிசையாக 1க்கு 7 சாவித்வாரங்கள். குழம்பிற்று. அதே சமயம் சாவித்வாரம் வழியாக ராதா உள்ளே பார்த்து விக்கித்து போயிருந்தாள். சாவித்வாரங்களில் ராயரின் கை தடவுவதையும் அவை வரிசையாக சின்னதாகி கொண்டே செல்வதையும் பார்த்தவளுக்கு கொஞ்சம் போல மூச்சை அடித்தது. புத்தியில் பாம்பு பூட்டில் கிடைத்த சாவி கொத்தின் ஞாபகம் வந்தது. அது இந்த பெட்டிக்கு தொடர்புடையதானா? அப்பாவை திருட்டுத்தனமாய் உள்ளிறங்கி தடுமாறுகிறார் என்றால் அப்பாவிடம் கூட சாவி இல்லையா? கேள்விகள் அவளுக்குள் அணிவகுத்தன. அதற்குள் ராயர் திரும்பவும் ஓட்டுக்கூரை துவாரம் வழியாக மேலேற தொடங்கியிருந்தார். இனி அங்கே இருப்பது ஆபத்து என்று அவளது மூளையிலும் எதிரொலித்தது. ராயர் கூரையிலிருந்து இறங்கி வருவதற்குள் நழுவிவிட முடிவு செய்து வேகமானாள். ஹெலை, எங்கடா சோனமுத்து? வீரபத்ரன் எதிர்பட்ட சில ஊழியம்பாடிகளிடம் கேட்டுக்கொண்டிருந்தான். தெரியலையே வீரபத்ரா. குடிசில கூட இல்லையே. ஒருவேளை தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கானோ என்னவோ. வீரபத்ரன் அங்கிருந்து தோட்டம் நோக்கி நடக்க ஆரம்பித்தான். எதிரில் சில ஊழியம்பாடினர் அவனது தேடலை சற்று ஆச்சரியத்தோடு பார்த்தனர். அவன் பட்டர் வீட்டு வழியாக செல்லும் பொழுது பட்டர் திண்ணையில் பஞ்சாங்கம் பார்த்து கொண்டு இருந்தார். வீரபத்ரனை பார்க்கவும் தன்னை நோக்கித்தான் வருகிறான் என்று எழுந்து நின்றார். வீட்டினுள்ளே பட்டாபி. வீரபத்ரனோ பட்டரை பார்த்து சிரித்தபடி கடந்து சென்றான். பட்டருக்கு ஆச்சரியமாகி போனது. யாரை தேடுற வீரபத்ரா? சோனைமுத்து கிழவனை. நான் என்னைத்தான் தேடி வரியோன்னு நினைச்சிட்டேன். இல்லை பட்டரே, நீங்க வேலையை பாருங்க, எல்லாம் என் தலையெழுத்து. வீரபத்ரன் சலித்து கொண்டு நடப்பது பட்டாபியின் காதிலும் விழுந்தது. வேகமாக வெளியே வந்தான். பட்டாபிக்கு ஒரே குறுகுறுப்பாக்கி விட்டது. சோனைமுத்து தாத்தாவை வீரபத்ரன் தேடுகிறான் என்றால் ஏதாவது பொல்லாத காரணத்துக்காகவா? கேள்வி பிராண்டியது. தங்களுக்கு தாத்தா கதை சொன்னது ராயருக்கும் பெரியவருக்கும் தெரிந்துவிட்டதா? கேள்விகளுடன் அவனும் வீரபத்ரனை பின்தொடர தொடங்கினான். சென்னை வேளச்சேரி. சந்திரமோகனின் அப்பா ரத்ன சபாபதியின் பங்களாவின் முன் காரிலிருந்து இறங்கிக் கொண்டிருந்தார் பணிக்கர். வாசலிலேயே காத்திருந்த ருக்மணியும் ரத்ன சபாபதியும் அவரை அழைத்து கொண்டு உள்ளே சென்றனர். நலம் விசாரிப்போடு பேச்சு தொடங்கினார் ரத்ன சபாபதி. பயணமெல்லாம் சௌகரியமாய் இருந்ததா பணிக்கிறே? நல்ல சௌகரியம். ஆமா, எதுக்காக என்ன அவசரமா வர சொல்லியிருக்கீங்க? சந்திரமோகன் சம்பந்தமாகத்தான். அவன் இப்ப எங்கே இருக்கான்னு தெரியல பணிக்கிறே. வீட்டை விட்டு போய் 1 வாரம் ஆச்சு. ஓஹோ. பணிக்கர் தாடையை தடவினார். எங்களுக்கு ரொம்ப பயமாயிருக்கு. திரும்பவும் அந்த வேலிக்காட்டுக்கு போய் அவனுக்கு குட்டி நந்தசுவாமியால ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயப்படுறோம். சரி, நான் குளிக்க முதல்ல ஏற்பாடு செய்யுங்கோ. பணிக்கர் சொன்ன 10வது நிமிடம் ஹீட்டர் கொதித்து வெந்நீரை கொட்டியது. பணிக்கரும் குளித்துவிட்டு ஈரத்தலையுடன் புதிய பட்டு வஸ்திரத்தை உடம்பில் சுற்றி கொண்டு வெளியில் வந்தார். தான் கொண்டு வந்திருந்த பெட்டியிலிருந்து ஒரு ஓலைக்குடலையை எடுத்தவர் அதிலிருந்து சோழிகளை குலுக்கி வெளியே எடுத்தார். பூஜை அறை நோக்கி நடந்தார். அறையில் விளக்குகள் எரிய தேஜோமயமான ஒருவித திவ்ய சூழல். நடுவில் கோலம். அதன் முன் அமர்ந்து தியானத்தில் நுழைய தொடங்கினார். ரத்ன சபாபதியும் ருக்மணியும் அவர் அடுத்து என்ன செய்ய போகிறார் என்று கவலையுடன் பார்க்க ஆரம்பித்தனர். வேலிக்காட்டு தோட்டம். வீரபத்ரன் பாகமாக பார்த்து கொண்டே போனான். நடுநடுவே சோனை என்று தீனமான குரல் கொடுத்தான். பதிலில்லை. பின்தொடர்ந்து கொண்டிருக்கும் பட்டாபியும் நின்று நின்று தொடர்ந்தான். அடர்வான புளியமர காட்டுக்குள் நுழைந்த பொழுது வீரபத்ரனுக்கு மின்னல் தாக்கியது போல இருந்தது. ஒரு புளிய மரக்கிளையில் தூக்கு சவமாக சோனைமுத்து தாத்தா. அத்தியாயம் 34. புளிய மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த சோனைமுத்து கிழவன் வீரபத்ரனின் உயிர்குழியை ஒரு பிடிப்பிடித்தான். பின்தொடர்ந்து வந்து பார்த்த பட்டாபிக்கும் நடுமுதியில் மின்னல் இறக்கினார் போல ஒரு அதிர்ச்சி. வீரபத்ரன் நெருங்கி சென்று பார்த்தான். யாரும் அடித்து கொண்ட மாதிரியே தெரியவில்லை. குளத்து வீடு நோக்கி ஓட ஆரம்பித்தான். பட்டாபிக்கு தான் சுதாரித்து நிமிரவே நெடுநேரம் ஆகிவிட்டது. குளத்து வீட்டில் ராயர் பெட்டியை நெருங்கி பார்த்துவிட்ட மாதிரியே இல்லாமல் வீட்டு வாசலில்
வீரபத்திரனுக்காக காத்து கொண்டு இருந்தார். ஓடி வரும் வீரபத்திரனும் அவரை சமீபித்து, ஆண்டே, கிழவன் புளியங்காட்டில் தூக்கு மாட்டிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கான், என்னால் நம்பவே முடியல என்றான். நெசமாவா சொல்ற வீரபத்ரா? ஆமா ஆண்டே, நீங்க வேணா வந்து பாருங்க. பெரியவர் என்ன சொன்னார்னு தெரியல, கிழவன் மிரண்டு போய் இப்படி ஒரு முடிவுக்கு போயிட்டான் என்ற வீரபத்ரனை தொடர்ந்து அங்கிருந்து ஓட பார்த்தார். அங்கு ஒரு தென்னைக்கு பின்னால் ஒளிந்திருந்த ராதாவுக்கும் அந்த செய்தியால் இதயம் துடித்தது. ஒரு பூர்வ கதையை சொல்லி மர்மத்தின் முடிச்சுகளை ஆங்காங்கே அடையாளம் காட்டிய கிழவன் எதற்காக இப்படி ஒரு முடிவுக்கு வந்தான்? தப்பிக்க வழி தெரியாதாலையா? இல்ல அவன் பேசியதை தெரிந்து கொண்டு பெரியவர் தான் உயிரை வாங்கி தூக்கில் தொங்க விட்டு விட்டாரா? ராதாவை குழப்பம் கிள்ளி அள்ளத் தொடங்கியது. நீலாங்கரை சந்திரமோகன் பங்களாவில் பூஜை அறையில் தியானத்தில் இருந்த பணிக்கர் சோழிகளை உருட்ட ஆரம்பித்திருந்தார். என்ன பணிக்கிறே, பந்தத்திலிருந்து சோழிகளை உருட்டுறீங்களே தவிர எதையும் சொல்ல மாட்டேன்றீங்களே? சந்திரமோகனின் அப்பா ரத்ன சபாபதி கெஞ்சாத குறையாக கேட்டுக்கொண்டு இருந்தார். சந்திரமோகன் சௌக்கியமாயிட்டு உண்டு, ஒரு குந்தகம் ஏதுமில்லா. அது சரி, இப்ப எங்க இருக்கான்? அந்த வேலைக்காட்டுக்குள்ள திரும்ப போயிட்டானா? இல்ல, அவன் ஏகாந்தமாய் ஒரு இடத்தில் ஓய்வில் இருக்கான். அவன் இருக்கும் இடத்திற்கு பக்கத்தில் ஒரு மலைக்கோவில் தெரியுது. அதே சமயம் இன்னும் சில திவசங்களில் வேலைக்காட்டில் பெரிய பிரளயங்கள் நடக்கப் போகுது. இப்படி பொதுவாக சொன்னா எப்படி பண்ணிக்கிறே? இப்போ நீங்க எங்ககிட்ட மறைக்காம பேச போறீங்களா? நான் இப்போ வேலைக்காட்டுக்கு கிளம்பி போய் அங்கே என் மகன் இருக்கான்னு பார்க்கவா? ருக்மணி கொஞ்சமாய் பூச்சி காட்டினாள். அவசரப்படாத மகளே, நீ ஒரு பாவியோட மகள், ஒரு அசுரனோட மகள். 66 வருஷம் ஆயிட்டு ஒரு பாதகத்தை நீங்க செய்து வந்திருக்கீங்க. அதற்கு என்ன போல ஒரு ஜோசியனும் உடந்தை. அதாலே அந்த பரமாத்மான கிருஷ்ணன் ஜலத்தில் மூழ்கி போனான். எப்பேற்பட்ட பாதகம் தெரியுமா இது? நான் அதுக்கு ஒரு முடிவு கட்டவே இங்க வந்தேன். கொஞ்சம் புரியும்படி விளக்கமா சொல்லக்கூடாதா? 4 நாள் எண்ணி 4 நாள் பொறுத்துங்கோ, எல்லாம் புரியும். உங்கள் குமாரனை சர்வத்தையும் புரிய வைக்கும். பணிக்கர் மீண்டும் புதிர் போட்டார். ரத்ன சபாபதிக்கும் ருக்மணிக்கும் அவரை ஏன் கூப்பிட்டோம் என்றாக்கிவிட்டதே. சிறுங்கே செல்போனை காதுக்கு கொடுத்த சந்திரமோகனுக்கு மஞ்சள் பாஸ்பரம் முகத்தில் பட்டது போல ஆகிவிட்டது. ராதா சோனைமுத்து தாத்தா தூக்கில் தொங்கிவிட்டதை விவரித்துக் கொண்டிருந்தாள். சந்திரா, சோனைமுத்து தாத்தா தூக்கில் தொங்கிக்கிட்டதையும் சமாதானம் பண்ணி தாத்தா கேரளா போய்விட்டதையும் கூட்டி கழிச்சா எனக்கு ஒரு விஷயம் கிளியர் ஆகுது. என்ன ராதா? சோனைமுத்து தாத்தா சொன்னபடி கோவிலை மூடியே வச்சிருக்கணும்னு சொன்னது ஒரு மலையாள நம்பூதிரி. அன்னைக்கு ரகசியமாய் நம்பூதிரி என்ன பேசினார்னு தெரியாது. ஆனா நம்பூதிரி சொல்லிட்டதால இனி கோவிலை திறக்கக்கூடாதுன்னு தாத்தா தீர்மானம் போட்டாராம். இப்ப கேரளா பக்கம் அந்த நம்பூதிரியை பார்க்கத்தான் தாத்தா போயிருக்கணும். அதுக்கு இப்ப என்ன அவசியம்? தாத்தா இனியும் வேலைக்காடு ரகசியத்தை கட்டி காப்பாத்துறது கஷ்டமான காரியம்னு நினைச்சிருப்பார். அடுத்து என்ன செய்யலாம்னு கேட்கறதுக்காக போயிருக்கலாம். அப்ப உன் தாத்தாவுக்கு நம்ம சந்தேகம் தெரிஞ்சு போச்சா? அப்படித்தான் நினைக்கிறேன். என் மேல சந்தேகம், சோனைமுத்து தாத்தா மேல சந்தேகம், அதோட எதிரொலியா அப்பா கூட சண்டை. இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன? அவர் சுதாரிக்க பார்க்கிறாருன்றதானே. உன் அப்பா நிலைமை குழப்பத்தில் இருக்கார். அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாத குழப்பத்தில் இருக்கார். தாத்தா பாடியை என்ன பண்ண போறீங்க? வழக்கம் போல காதும் காதும் வச்ச மாதிரி வேலைக்காட்டு சுடுகாட்டில் தாத்தாவை புதைச்சிட்டு வாங்க. வேற என்ன செய்வாங்க? நோ, தாத்தா நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கார். போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி தாத்தாவோட சவ பத்தி சொல்லி போலீஸ் வந்து தாத்தா உடம்ப போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துக்கிட்டு போகட்டும். அதனால நமக்கு என்ன லாபம்? பைத்தியம், இந்த சாக்குல உன் அப்பாவை அந்த வீரபத்திரனை போலீஸ் தள்ளிக்கிட்டு போய் விசாரிக்கும். அவங்க போலீஸ் கஸ்டடியில ஒரு ராத்திரி இருந்தா போதும். சமாதான பாண்டி தாத்தா வேற கேரளா போயிருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல நாம ரொம்ப சுலபமா கோவிலுக்குள்ள போய் கதவை திறந்து பார்த்தலாம். கேட்க நல்லா இருக்கு. ஆனா போலீஸ் வெளிக்காட்டு விஷயத்துல இவ்வளவு நாள் தலையிட்டதில்ல. அப்பா தாத்தா செல்வாக்கு அப்படி. ஆகியால கம்ப்ளைண்ட் பண்ணா நாம தான் மாட்டிப்போம். நம்ம மேல அப்பாவுக்கு சந்தேகம் அதிகமாகும். நீ எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குற? ஒரு ஊழிய குடினை ரெடி பண்ணு. துணிஞ்சு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து பிணத்தை பரிசோதனை பண்ணட்டும். உன் அப்பாவையும் போலீஸ் என்கொயரி வளையத்துக்கு கொண்டு வரட்டும். இதை நீ செய்ய தவறினா நமக்கு இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது. போலீஸ் மறுத்தா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. குட், நான் ஏற்பாடு பண்றேன். கள்ளவேலன்னு ஒருத்தர் இருக்கான், வெரி ரைட் பர்சன். அவனை தூண்டி விடுறேன். உன்னோட அடுத்த திட்டம்? போலீஸ் உன் அப்பாவை தள்ளிக்கிட்டு போகட்டும். உடனே தகவல் கொடு. நான் இப்பவே வேலைக்காட்டு எல்லையில உள்ள வில்லேஜுக்கு வந்து உள்ள காத்திருக்கேன். உன் அப்பா நகர்ந்தா நான் நுழைய வேண்டியதுதான். சரி, நான் கள்ளவேலனை ரெடி பண்ணிட்டு
அப்பா நகர்ந்த உடனே ஃபோன் பண்றேன். ராதா செல்லை அந்த பக்கம் முடக்க இந்த பக்கமாய் சந்திரமோகன் லாட்ஜை காலி செய்து கொண்டு காரில் ஏறினான். ஸ்டேரிங்கை இறுக்கமாக பற்றினான். மனக்கண்ணில் அந்த மூடியிருக்கும் சந்தனம் பூசிய கோவில் கதவுதான் பெரிதாக தெரிந்தது. பட்டாபி மற்றும் கள்ளவேலனால் அழுகியை அடக்க முடியவில்லை. ராதா தேர்தல் சொல்லிக் கொண்டிருந்தாள். இது அழற நேரமில்லை கள்ளவேலா. நான் சொன்ன மாதிரி நீ போய் போலீஸ்க்கு புகார் கொடுத்து அவங்களோட இங்க வர. அம்மா, நான் உயிரை கூட கொடுக்க தயாராயிருக்கேன். ஆனா போலீஸ் என் கம்ப்ளைண்டை எடுத்துக்குமாமா? கவலைப்படாத, சந்திரமோகன் செல் நம்பரை நான் தரேன். நீயே சந்திரா கிட்ட பேசு. கம்ப்ளைண்டை வாங்கிக்க மறுத்தா சந்திரமோகன் அடுத்து என்ன செய்யணும்னு உனக்கு வழிகாட்டுவார். சரிங்கம்மா. ஒரு கால் நிஜ போலீஸ் வர மறுத்தா நானும் ஐயாவும் யாரையாவது செட்டப் பண்ணி போலீஸா இங்கே கூட்டிக்கிட்டாவது உங்க அப்பாவையும் அந்த வீரபத்தனையும் பிடிச்சு இழுத்துக்கிட்டு போறோம். நீங்க மட்டும் போட்ட திருத்துல பின் வாங்கிடாதீங்க. கள்ளவேலன் துணிந்து எழுந்து நின்று சற்று தைரியத்துடன் ஐடியாவையும் கொடுத்தான். ரைட், கிளம்பு. அப்பா அந்த வீரபத்திரன் எல்லாம் இப்ப சோனமுத்து தாத்தா உடம்ப அவர் வீட்டில் போட்டுக்கிட்டு அங்கே தான் இருக்காங்க. தாத்தா வரட்டும்னு காத்திருக்காம சீக்கிரமா புதைக்கத்தான் அவங்க பார்ப்பாங்க. புதைக்கத்துக்குள்ள நீங்க போலீஸோட வரீங்க. கமான், குவிக். ராதா அவனை உந்தித்தல கள்ளவேலன் ஒரு புதிய எழுச்சியுடன் புறப்பட்டான். பட்டாபி ராதாவை பிரமிப்போடு பார்த்தவனாய், மேடம், எனக்கு என்ன வேலை மேடம் என்று கேட்டான். சொல்றேன். அப்பாவும் வீரபத்திரனும் இந்த வேலிக்காட்டை விட்டு போன மறுநொடி நீ பக்கத்து வில்லேஜில் இருக்கிற சந்திரமோகனோட ஏதாவது மாறு வேஷத்துல குளத்து வீட்டுக்கு வந்துரு. குளத்து வீட்டுக்கா? அங்கே எதுக்கு? அங்கேயும் திறந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அந்த பெட்டியா? ஆமாம். சாவி இல்லாம உங்க அப்பாவே திணறிட்டு இருக்கும்பொழுது நீங்க எப்படி திறக்க முடியும்? ஒரு செட் போலீஸ் சாவியை செய்து வச்சுக்கிட்டு தான் புத்துல கிடைச்சத நான் இங்கே கொடுத்தேன். டோன்ட் வரி. ராதா பட்டாபியை வேப்பின் உச்சிக்கு தூக்கினாள். மேடம், நீங்க கிரேட் மேடம். உணர்ச்சி வசப்பட்ட பட்டாபியை பார்த்து சிரித்த ராதா அண்ணாந்து வானத்தை பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டாள். சோனைமுத்துவின் சடலம் பாடையில் ஏறியது. சுற்றி இருந்த சொல்ப ஊழியக்குடிகள் ஒப்பாரின் உச்சத்திற்கு செல்ல சடலம் சுடுகாடு நோக்கி கிளம்பியது. வீரபத்ரன் இருந்து விரட்டி கொண்டிருந்தான். இந்த மாதிரி சமயங்களில் சாதாரணமாக தலை காட்டாத ராயர் அதிசயமாக அங்கே மிக வருந்துகிற மாதிரியான ஒரு பாவனையில் இருந்தார். சடலம் நகர்ந்தபடி இருக்க அவரும் அதை தொடர்ந்து கொண்டிருந்தார். ஒரு மூன்றாம் மனுஷி போல பார்க்க வந்திருந்த ராதா பதைப்போடு சடலம் நகர்வதை ஒரு பார்வையும் போலீஸ் ஜீப் வராதா என்று மறுபார்வையும் பார்த்தபடி இருக்க பிணம் சென்று கொண்டிருந்த அதே பாதையில் எதிர் திசையில் போலீஸ் ஜீப்பும் பிரவேசித்துக் கொண்டிருந்தது. ஜீப்பில் போலீஸோடு கள்ளவேலன். ராதா சுறுசுறுப்பானாள். அத்தியாயம் 35. இதுநாள் வரையில் 1000 வேலிக்காட்டுக்குள் போலீஸ் வந்ததே இல்லை. ராயரும் வீரபத்ரனும் சடலத்துடன் பாதையில் தேங்க ராதாவும் ஒரு இடத்தில் நின்று கவனிக்க ஆரம்பிக்க ஜீப்பிலிருந்து இன்ஸ்பெக்டர் ஒருவர் இறங்கினார். கூடவே இறங்கிய கள்ளவேலன் ராயர் முகத்தில் மிளகாய் பொடியை ஊதியது போல ஒரு சிவப்பை உருவாக்கினான். இருந்தும் சுதாரித்தார். வாங்க சார், எங்கே இவ்வளவு தூரம்? காரணமாத்தான். சோனமுத்துங்கிறவர் பாடியா இது? ஆமா இன்ஸ்பெக்டர். இவர் தான் தற்கொலை செய்துகிட்டவரா? வீரபத்ரனை பார்த்தார். அவன் புரிந்து கொண்டு பேச ஆரம்பித்தான். அதெல்லாம் இல்லைங்களே, வயசாயிடுச்சு, போய் சேர்ந்துட்டான். இல்ல, இவர் தற்கொலை செய்துகிட்டதாகவும் அதுல சந்தேகம் இருக்கிறதாகவும் கம்ப்ளைண்ட் வந்திருக்குதே. யாரு? இந்த வீணா போன பயல் கம்ப்ளைண்ட் கொடுத்தானாக்கும். அதிகம் பேசாதீங்க. இந்த சாவு சம்பந்தமா கம்ப்ளைண்ட் வந்துருதால பிணத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனை செய்ய கடமை எங்களுக்கு இருக்கு. ஐயா, இது வேலிக்காடு, பெரியவர் சமாதான பாண்டியோட பூமி. தெரிஞ்சுதான் வந்திருக்கீங்களா? யாரா இருந்தா என்ன, கம்ப்ளைண்ட் வந்தா என்னன்னு பார்க்க வேண்டியது எங்க டியூட்டி. இன்ஸ்பெக்டர் திடகாத்திரமாக பேசியபடி சோனைமுத்து சடலத்தை நெருங்கி அதன் மேல் கிடந்த துணியை லத்தியால் விலக்கி கழுத்து பாகத்தை பார்த்தார். ரத்தம் கட்டிய செம்பழுப்பு வரிகோடு போல ஒன்று தெரிந்தது. ராயருக்கு புரிந்துவிட்டது. இனி சமாளிப்பது சுலபமல்ல என்று புரிந்து கொண்டவர் குமரினார். பின், இன்ஸ்பெக்டர் சார், சோனைமுத்து தற்கொலைத்தான் செய்துக்கிட்டான். எங்க காட்டு வழக்கப்படி அடக்கம் பண்ண போயிட்டு இருக்கோம். பிரேத பரிசோதனைங்கிற பேர்ல அவன் உடம்ப கூறு போட்டு அப்புறமா புதைக்கிறதுல யாருக்கு என்ன லாபம்? அப்ப சட்டத்தையே திருத்தி எழுதிட சொல்லிடுவோமா? கிண்டலாக கேட்டார் இன்ஸ்பெக்டர். ராயர் இப்படி எதிர்கேள்விகளை கேட்டிராதவர். இப்ப என்ன பண்றீங்க? அப்படியே உடம்ப ஜீப்ல ஏத்திட்டு நீங்களும் கூட வரீங்க. நாங்க எதுக்கு? நீங்க தானே சட்டத்தை மீறி இதை புதைக்க முயற்சி செய்தவர். இல்ல, உடம்ப எடுத்துக்கிட்டு போங்க, என்ன வேணா பண்ணிக்கிங்க. நான் எங்க வழக்கத்தை சொன்னேன்.
இப்ப பல்ட்டி அடிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை மிஸ்டர் கழுகாச்சல ராயர். ராயருக்கும் தர்ம சங்கடமாகிவிட்டது. வீரபத்ரன் மட்டும் எகிரினான். யோ போலீஸு, யார்கிட்ட பேசுற? ஐயாவோட செல்வாக்கு தெரியாம பேசுற நீ. அவன் அப்படி பேசிய மறுநொடி ஒரு போலீஸ்காரர் அவன் கழுத்தை பிடித்தார். ஒரே தள்ளு. அதன் பிறகு ராயர் எதையும் பேசவில்லை. அவராக போய் ஜீப்பில் ஏறினார். ஊழியம்பாடிகள் முகத்தில் வியப்பலை. கள்ளவேலன் அதை அற்புதமாக ரசித்தான். ராயர் பார்வை மட்டும் அவனை லேசர் கதிராய் துளையிடுகிற மாதிரி துளையிட்டது. வந்து கவனிச்சுக்கிறேடா என்கிற அதன் மொழிபெயர்ப்பு அவனுக்கு அர்த்தமாக்கியது. அடுத்த சில நொடிகளில் ஜீப் அவர்கள் அவ்வளோ பேருடன் தொடர்ந்து வந்த ஒரு வேனில் சோனைமுத்து தாத்தா பிணத்துடன் வேலிக்காட்டை விட்டு புறப்பட்டது. செய்தி தெரிந்த கல்வீட்டில் இருந்த சங்கவேன் ஆச்சி அலறி எடுத்துக்கொண்டு ஓடி வந்தாள். வழியிலேயே ராதா தடுத்தாள். அம்மா நில்லு, எங்க போற? எனக்கன இது உங்க அப்பாவை போலீஸ் எடுத்துக்கிட்டு போகுதாம்ல. ஆமாம், நீயும் நானும் போய் தடுக்க முடியாது. வக்கீல் வச்சுதான் இனி முயற்சி செய்யணும். அவள் பதிலை தொடர்ந்து சங்கவை அலற ஆரம்பித்தாள். என்ன கண்ணு, என்னென்னமோ சொல்ற? இந்த நேரம் பார்த்து உங்க அண்ணன் கோபால் வேற இல்லாம போயிட்டானே. அவள் கோபாலை பற்றி பேசவும் தான் ராதாவுக்கே அவன் ஞாபகம் வந்தது. ஆமா, அண்ணன் எங்கம்மா? எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லை. உங்க தாத்தா தான் ஒரு நாள் கூப்பிட்டாருன்னு போனான். அப்பால வீட்டுக்கு வரவே இல்லை. கேட்டதுக்கு அவனை உங்க தாத்தா பர்மாவுக்கு அனுப்பியிருக்கிறதா உங்க அப்பா சொன்னாரு. ராதாவுக்கு சங்கவேன் ஆச்சி முற்றிலும் ஒரு புதிய திசையை காட்டுகிற மாதிரி தோன்றியது. சங்கவியோ செய்வது தெரியாமல் திரும்ப திரும்ப புலம்பினாள். அடியே, உன் தாத்தா கூட இப்போ ஊர்ல இல்லாத நேரத்துல என்னென்னவோ நடக்குதடி. அவருக்கு மட்டும் போலீஸ் வந்துட்டு போறது தெரிஞ்சா ஸ்டேஷனையே கொளுத்திடுவாரு. கொஞ்சம் சும்மா இருமா. அண்ணன் இல்லைனா என்ன, நான் இருக்கேன்ல. நீ அமைதியாயிரு. நான் போய் நம்ம வக்கீல பார்க்குறேன். அப்பாவை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வர வேண்டியது என் பொறுப்பு. ராதா தனது அடுத்த கட்டத்துக்கு தயாராகிவிட்டாள். போர்ட்டிகோவில் நின்று கொண்டு இருந்த காரை கிளப்பினாள். வழியிலேயே பட்டாபி நின்று கொண்டு காரில் ஏறிக்கொண்டான். காருக்குள், மேடம், போட்ட பிளான் படி எதுவும் பிசிறடிக்கல. அடுத்து என்ன பண்ண போறோம்? நேரா போய் சந்திரமோகனை முதல்ல சந்திப்போம். மற்ற விஷயங்களை அங்க வச்சு பேசலாம். உங்க அப்பா ஸ்டேஷன்ல இருந்து திரும்ப வந்துட்டா அவரை வரவிடாம பண்ணத்தான் நான் இப்ப வந்துட்டு இருக்கேன். எப்படி? பொறுத்திருந்து பாருங்க. நல்ல வேளை, வக்கீல் காரில் ஏறும்பொழுது ராதாவின் கார் முந்திக் கொண்டு அவர் முன் போய் நின்றது. காரை விட்டு இறங்கி நடந்து வருபவளை பார்த்து வக்கீல் ஆச்சரியப்பட்டார். நீ ராயர் மக ராதா தானே? ஆமா சார், உங்களை பார்க்கத்தான் வந்துகிட்டு இருக்கேன். யூனோ, ஸ்டேஷன்ல இருந்து உங்க அப்பா ஃபோன் பண்ணார். இட் இஸ் ரியலி சர்ப்ரைஸ். அப்ப ஸ்டேஷனுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கீங்களா? ஆமாம். நல்ல வேளை, உங்களை பிடிச்சிட்டேன். நீங்க இப்ப ஸ்டேஷனுக்கு போக வேண்டாம் சார். ஏமா? உங்க அப்பா அங்க என்கொயரிங்கிற பேர்ல டார்ச்சர்ல இருக்கார். தெரியும். தாத்தா சமாதான பாண்டித்தான் உங்களை போக வேண்டாம்னு சொல்ல சொன்னார். ஏன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் முன்னால தான் ஃபோன் வந்தது. அந்த ஃபோன் அவர் எனக்கே பண்ணியிருக்கலாமே, எதுக்காக உங்களுக்கு பண்ணினார்? வக்கீலின் மடக்கல் ராதாவை கொஞ்சம் திணற விட்டது. அது அவருக்கு நான் ஃபோன் பண்ணினப்ப அப்பா அரசான விஷயத்தை சொன்னேன். அப்ப சொன்னார். ராதா சமாளித்தாள். ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல ஒரு புயலை போல நாங்க நடந்துக்கணும்ல எதிர்பார்ப்பார். ஆமா, அவர் நம்பர் உங்ககிட்ட இருக்கா? அது வீட்டில் டைரியில் இருக்கு. ப்ளீஸ்மா, முதல்ல கொடு. நானே ஏன்னு கேட்குறேன். சரி, வெயிட் பண்ணுங்க. நான் போய் உங்களை காண்டாக்ட் பண்றேன். ப்ளீஸ்மா, முதல்ல செய். ஆனா ஒன்று, பெரியவர் சொன்னா அதுல மீனிங் இருக்கும். நான் காத்திருக்கிறேன். வக்கீல் தற்காலிகமாக தேங்க ராதா பெருமூச்சுடன் புறப்பட்டாள். காரில், என்ன மேடம் பண்ண போறீங்க? வக்கீல் ரொம்ப நேரம் காத்திருக்க மாட்டார் மாதிரி தெரியுதே. கண்டிப்பாக அவர் காத்திருக்க மாட்டார். ஆனா இவர் போனா எப்படியும் அப்பாவை ஜாமீன்லயோ இல்ல வேற வழியிலயோ கூட்டிக்கிட்டு வந்துடுவார். இன்னைக்கு ஒரு ராத்திரி இவரை சமாளிச்சா போதும். என்ன பண்ணலாம்? சந்திரமோகன் சார்கிட்டயே ஐடியா கேட்போம். அவரும் வந்திருப்பார். பட்டாபியின் வாய்க்கு சக்கரை தான் போட வேண்டும். சந்திரமோகன் ஒரு ராக்கெட் ஏவுகணை போல வேலிக்காட்டுக்கு பக்கத்து டவுனான மேலூர் லாட்ஜில் காத்து கொண்டு இருந்தான். ராதாவும் பட்டாபியும் வரவும் பரபரப்பாகி இருவரோடும் அறைக்குள் அடைந்து கொண்டு கேள்வி மேல் கேள்வி கேட்க ஆரம்பித்தான். ராதா, பிளான் சக்சஸா? இந்த நொடி ஓகே சந்திரா. ஆனா வக்கீல தான் எப்படி தடுத்து நிறுத்துன்னு தெரியல. நோ ப்ராப்ளம். வக்கீல் என்ன முயற்சி செய்தாலும் பிரயோஜனம் இல்லை. உன் அப்பாவும் அந்த வீரபத்திரனும் இப்ப ஸ்டேஷன்ல இல்ல, எஸ்பி ஆபீஸ்ல இருக்கிற ஸ்பெஷல் என்கொயரி பிளாக்ல இருக்காங்க. அவர் அங்கே இருக்கிற விஷயம் வக்கீலுக்கு தெரியவே விடிஞ்சிடும். ஓ, எல்லாம் உங்க ஏற்பாடா? ஆமாம். எஸ்பியோட சன் என் கிளாஸ்மேட். அவர்கிட்ட ஆதியோட அந்தம் எல்லாம் சொன்னேன். ரொம்ப பெக்குலரா இருக்கேன்னு ஆச்சரியப்பட்டார். அதனால தான் வேலைக்காட்டு கண்ட்ரோல்ல வர ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரை அனுப்பாம கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டரை அனுப்பினாரு. அப்ப ஸ்டேஷனுக்கு வக்கீல் போனா அவருக்கே அதிர்ச்சியாக இருக்குமா? நிச்சயமா. ஆனா அப்பா ஃபோன் பண்ணி பேசியிருக்காரே, அதுக்கு காரணம் இருக்கு. வக்கீல் வந்தா அவரே மாட்ட போறார்.
இதுக்கு முன்னாடி எந்த மாதிரி கேள்வியெல்லாம் அவர் எப்படியெல்லாம் டீல் பண்ணியிருக்காருன்னு தெரிய வேண்டாமா? எந்த வக்கீல் சந்திரா அதையெல்லாம் சொல்வார்? அவங்க டியூட்டியோட பவுண்டரி ரொம்ப பெருசு. போலீஸ் அத்துமீறிடுதா சொல்லி அதை பிரச்சனையாக்க மாட்டாங்களா? இந்த மாதிரி சமயங்களில் சட்டத்தை விட சாமர்த்தியம் தான் பெருசு. அந்த சாமர்த்தியம் நமக்கு நாளைக்கு காலையில் வரும், எப்படியும் துணை செய்யும். அதுக்கு பிறகு என்ன நடந்தா நமக்கு என்ன? அதுக்குள்ள நம்ம கோவிலை திறந்து பார்த்துட்டு போறோம்ல, பார்க்கணும். பை த பை இன்னொரு விஷயம், எங்க அண்ணன் கோபாலை பெரியவர் பர்மாவுக்கு அனுப்பியிருக்காராம். எதுக்கு? சோனிமுத்து தாத்தா சொன்ன தகவல் படி பார்த்தா பெரியவருடைய ஆர்ஜின் அதுதானே. அங்கே இருந்து இங்கே வந்து தானே வேலிக்காட்டை அவர் லபக்குன்னு சுருட்டி விழுங்கினார். சரி, இப்ப அங்கே யார் இருக்கா தெரியல. பெரியவரும் இல்லாதால ஒரே குழப்பமா இருக்கு. சரி, எல்லாத்தையும் காலையில பேசிக்கலாம். இப்ப நம்ம டார்கெட் கோவில் தான். அதுக்கு முந்தி பெரியவரோட குளத்து வீட்டில் இருக்கிற பெட்டியையும் திறந்து பார்த்தணும் சந்திரா. ஓ, அது ஒன்று இருக்கா? குளத்துல கிடைச்ச அந்த உலோக பெட்டி தானே? ஆமாம். அதுல அப்படி என்ன இருக்கும்? சோனிமுத்து தாத்தா சொன்ன கதைப்படி அது கல்லன் வரதமலையோடது. வரதமலையோட கொள்ளடிக்கப்பட்ட சொத்து பூரா அதுல தான் இருக்கணும். அது எப்படி ராதா குளத்துல போய் விழுந்தது? அதுதான் தெரியல. பெட்டியையும் வரதமலையும் ஒரு முகமுடி உருவமா போய் கொண்டுகிட்டு வந்தது பெரியவர் சோனிமுத்து தாத்தா. சொன்னாலும் அவருக்கு அதுல நிறைய சந்தேகம். எப்படி? அப்படி பெரியவர் பெட்டியை கொண்டு வந்திருந்தா அவர் அதை குளத்துல போட வேண்டிய அவசியம் என்ன? அது திரும்ப கிடைச்சப்ப அதை பார்த்து ஆச்சரியப்படவும் தேவையில்லையே. அப்படின்னா கல்லன் வரதமலையை கொண்டு பெட்டியை மீட்டது புலியனா இருக்கணும். புலியன் தான் பெட்டியை வரதமலை உடம்போடு ஜமீன்தாரை பார்க்க வரும்பொழுது பெரியவர் இடையில் புகுந்து புலியனை தாக்கிட்டு வரதமலை உடம்போடு வந்திருக்கணும்ன்றது சோனிமுத்து தாத்தாவோட எண்ணம் இருக்கலாம். இப்ப பல கேள்விகளுக்கு நமக்கு விடை தெரியணும். முதல் கேள்வி, கல்லன் வரதமலையை உண்மையில் கொன்னது யார்? அடுத்த கேள்வி, பெரியவர் சமாதான பாண்டி மிக சரியாக அந்த சந்தர்ப்பத்தில் எப்படி அங்கே வந்தார்? மூணாவது கேள்வி, ஜமீன்தாரை கொன்னுட்டு ஓடினது புலியன் தானு சொல்லி புலியன் மேல பழி போட காரணம் என்ன? அப்படி பழி சுமந்த புலியன் அதற்கு பிறகு ஏன் இந்த வேலிக்காட்டு பக்கம் வரவே இல்லை? ஒருவேளை பெரியவர் கொன்னுட்டாரா? எல்லாத்துக்கும் மேல கோவிலை பூட்டியே வச்சிருக்க சொன்னதுக்கு எது காரணம்? இதுதானே நம்ம கேள்விகள். ஆமாம், அதுல 2 கேள்விக்கு விடை இன்னைக்கு ராத்திரி நமக்கு தெரிஞ்சிடும். மற்றதுக்கு விடையை பெரியவர் தான் சொல்லணும். ராதாவும் அழகாய் ஒரு ரவுண்ட் அப் கொடுத்தாள். சரி, தாமதிக்காம நம்ம அடுத்த காரியத்தில் இறங்குவோம். இப்ப நாம முதல்ல குளத்து வீட்டுக்கு போய் பூட்டை திறக்க போறோமா? ஆமாம், இதோ சாவி கொத்து. காலேஜில் மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப்பில் ஒரிஜினலை கொண்டு செய்த சாவி கொத்தை ராதா தூக்கி போட்டு பிடித்தாள். இதை ரசித்து பார்த்த சந்திரமோகன், கமான் லெட்டஸ் கோ என்று ஒரு பிரீஃப் கேஸுடன் புறப்பட்டான். குளத்து வீடு. இரவின் அமைதியில் வழக்கமான சில்வண்டு கச்சேரியின் ஊடே ஒரு கருப்பு துண்டமாய் தெரிந்த வீட்டின் கூரை மேல் சந்திரமோகன் ராதா பட்டாபி முன்னால் காவலுக்கு நின்றுவிட்டான். ஓட்டை பிரித்து உள்ளே குதித்த ராதாவும் சந்திரமோகனும் மிகுந்த சிரம பிரயாசத்துடன் சாவியை போட்டதில் மகேஷ் சுலபமாய் அது திறந்து கொள்ள விட்டை எட்டி பார்த்த சந்திரமோகனும் ராதாவும் ஒரு கணம் விக்கித்து போனார்கள். உள்ளே அத்தியாய் 36. பெட்டிக்குள்ளே குட்டி நந்தசுவாமியின் விக்கிரகம் இருந்தது. 4 அடிக்கு குறையாத கண்ணன் சிலை. அநேகமாக இந்த இந்திய தேசத்தில் கண்ணனுக்கு இப்படி ஒரு சிலை எங்கேயும் இருக்காது என்கிற மாதிரியில் இடையில் கச்சக்கட்டும் கையில் சக்கராயுதமாக முகத்தில் விரிந்த புன்னகையுடன் உள்ள அற்புதமான சிலை. ராதாவும் சந்திரமோகனும் சிலையை பார்த்து விக்கித்து போயினர். தண்ணீருக்குள் கிடந்ததால் உள்ளேயும் தண்ணீர் இறங்கி கல்மேனி முழுக்க பசலை பூத்திருந்தது. சந்திரா, தாத்தா சொன்ன கதைப்படி பார்த்தா இது கல்லன் வரதமலையால் திருடப்பட்ட சிலை. இந்த சிலையை திருட வந்தப்பதான் கல்லன் வரதமலை செங்கம்மாளையும் கொலை செய்தான். அப்ப இது எப்படி இந்த பெட்டிக்குள் வந்தது? தாத்தா சொன்ன அதே கதைப்படி பார்த்தா இந்த பெட்டி கூட கல்லன் வரதமலையோடது தான். சிலையை திருடியவன் அதை பத்திரமா இந்த பெட்டியில் வச்சிருக்கலாம் இல்லையா? 7 சாவி போட்டு திறந்தால்தான் திறக்க முடியுங்கிற ஒரு பெட்டியில யாராவது இப்படி ஒரு கரிசலியை போட்டு வைப்பாங்களா? இடிக்குதே ராதா. அப்படி இல்லை, இந்த பெட்டியில் தான் கல்லன் வரதமலை அவன் கொள்ளையடிச்ச தங்க நகைகளை எல்லாம் வச்சிருந்திருக்கணும். அவனை கொன்னுட்டு பெட்டியை களவாடிய முகமுடி உருவம் நகைகளை எடுத்துக்கிட்டு சிலையை மட்டும் பெட்டியிலே விட்டு வச்சிருக்கலாம் இல்லையா? சரி, அப்படி விட்டு வச்சிருந்தா அந்த பெட்டி எப்படி குளத்துக்குள்ள போனது? இதோட சாவிகள் எப்படி பாம்பு புத்துக்களை கிடந்தன? சோனிமுத்து தாத்தா சொன்ன தகவல் படி பார்த்தா இந்த பெட்டியை கல்லன் வரதமலைகிட்ட இருந்து கடத்தியவர் உன் தாத்தா சமாதான பாண்டி. வரதமலையை கொன்னவரும் அவர்தான். வரதமலையை கொன்னுட்டு பெட்டியை கடத்திய உன் தாத்தா தான் இதை குளத்திலையும் சாவி கொத்துகளை பாம்பு புத்துக்களையும் போட்டாரா? தானே வச்சுக்காம அவர் ஏன் அப்படி செய்யணும்? இந்த கேள்விக்கெல்லாம் அவசியமே இல்லை சந்திரா.
தாத்தா சமாதான பாண்டி வரதமலையே கொல்லல, பெட்டியையும் அவர் கடத்தல. அப்படி அவர் செய்திருந்தா அவர் குடியிருக்கிற இந்த வீட்டுக்குளத்துல ஒரு பெட்டி இருக்கிறதா இதுல இறங்கிய வெட்டியான் ஊனக்கண்ணன் சொன்னப்ப அது எனக்கு தெரியும், நீ போய் உன் வேலையை பாருன்னு சொல்லியிருப்பார். வெளியே எடுக்க சொல்லியிருக்க மாட்டார், திறந்து பார்க்கவும் கஷ்டப்பட்டு இருக்க மாட்டார். இப்படி ரகசியமா ஒரு அறையில போட்டு பூட்டி வைக்கவும் மாட்டார். கரெக்ட். அப்ப இது செய்தது நிச்சயமா புலியனால் தான் இருக்கணும். புலியினால் தான் இதை செய்திருக்கவும் முடியும். புலியன் தான் இதை இந்த குளத்துல போட்டிருக்கணும். சாவி கொத்தையும் புத்துக்குள்ள போட்டிருக்கணும். புலியன் எதுக்காக இப்படி செய்திருப்பான்னு நினைக்கிற? அதே சமயம் புலியன் கொலை செய்த வரதமலைய உன் தாத்தா எப்படி சுமந்துக்கிட்டு வந்து ஜமீன்தார் எதிர்க்க காண்பிச்சார்? இந்த கேள்விக்கெல்லாம் பதில தாத்தாவால மட்டும் தான் சொல்ல முடியும். இப்பொழுதைக்கு பெட்டி விஷயம் இதுதான்னு தெரிஞ்சு போச்சு. நேரம் ஆகிட்டு இருக்கு. வாங்க கோவிலுக்கு போய் கதவை திறந்து பார்ப்போம். அங்கே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதான் இப்ப நமக்கு முக்கியம். இருவரும் விக்கிரக பெட்டியை திரும்பவும் பூட்டினார்கள். ஆவல் தாளமாட்டாமல் உள்ளே வந்த பட்டாபிக்கும் பூட்டியதை திறந்து விக்கிரகத்தை காட்டினர். அட பெருமாளே, விக்கிரம் இங்கனா இருக்கு. அப்ப விக்கிரகம் இருக்க வேண்டிய சன்னதில என்ன இருக்கு? வா பட்டாபி, போய் பார்த்துருவோம். நம்ம பிளானோட உச்சக்கட்டமே அதுதானே. வேலைக்காட்டிற்குள் சர்வ ஜாக்கிரதையாக ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு கையில் ஒரு மூங்கில் சுழியையும் பிடித்துக்கொண்டு யாராவது பார்த்தாலும் ஊழியம்பாடிகளில் யாரோ இயற்கை உபாதியை தீர்க்க ஓரமாக ஒதுங்கத்தான் போகிறார்கள் என்று நினைக்கும் விதமாக மூவருமே சற்று இடைவெளி விட்டு நடந்தபடி இருந்தனர். ராயரும் வீரபத்ரனும் பெரியவர் சமாதான பாண்டியும் வேலைக்காட்டுக்குள் இல்லாவிட்டாலும் அவர்களது கையாட்கள் படு சின்சியராக உளவு வேலை பார்த்து கொண்டிருக்கலாம் என்கிற பயம் சந்திரமோகனிடம் இருக்கத்தான் செய்தது. அமெரிக்காவிலிருந்து இந்திய மண்ணில் காலை வைத்த பொழுது இப்படியெல்லாம் வேஷம் போட வேண்டியிருக்கும் என்று அவன் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. நல்ல வேளை ராதா என்கிற மாணிக்கம் அவனுக்கு உதவிகரமாக அமைந்தாள். ராதா, எனக்காக நீ எடுத்திருக்கிற இந்த ரிஸ்கை நினைச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் என்று ஒரு கட்டத்தில் நின்று திரும்பி அவள் கைகளை பிடித்துக்கொண்டும் சொன்னான். ஐயோ, இது அப்ரிஷியேட் பண்ற நேரமா? நாம் அரை கிணறு தாண்டியிருக்கோம், நடங்க சீக்கிரம். அவள் பறந்தாள். நள்ளிரவு கடந்துவிட்ட 12:40 ஒவ்வொருவராக நடந்து கோவில் முன் சென்று பிரகாரத்தில் நுழைந்தார்கள். சந்திரமோகன் டார்ச்சியை ஆன் செய்து கதவு முன்னால் ஒளியை பாய்ச்சினான். சந்தன கரைச்சல்கள் காய்ந்து கட்டி கட்டியாக படிந்திருக்க, மாலை சரங்களும் காய்ந்திருக்க, அதை வெறித்தவன் முன்னால் உள்ள 3 படிகளின் மேல் ஏறி சந்தன திப்பிகள் மேல் கையை வைத்தான். பொல பொலவென்று அது உதிர்ந்தது. பல வருடங்களில் பட்டருக்கு பிறகு ஒரு 3வது மனிதனின் கை இப்பொழுதுதான் அதன் மேல் படுகிறது. டார்ச்சை பட்டாபி வசம் தந்து படு வேகமாக மொத்த சந்தனத்தையும் உதிர்த்தவன் கண்ணில் கதவின் சாவித்வாரம் தெரிந்தது. நிச்சயம் பூட்டியிருக்க வேண்டும் என்ற அனுமானத்தில் பாக்கெட்டில் கையை விட்டவன் ஒரு பிஸ்டலை வெளியே எடுத்தான். ராதாவும் பட்டாபியும் காதுகளை மூடிக்கொண்டு வெறித்து நோக்க சந்திரமோகன் ட்ரிக்கரை அழுத்த டும் என்கிற ஒரு விதமான சப்தத்துடன் அங்கே புகை கசிய தொடங்கியது. ஆர்வத்துடிப்போடு கதவை உந்தி தள்ளினான். கலகலவென்று மணி சப்தமும் கீச்சு வீச்சு சப்தமும் விறகு முறியும் சப்தமுமாக பல கலவைகளோடு கதவு திறந்து கொள்ள உள்ளிருந்து குப்பென்று அனல் காற்று வெளிப்பட்டு சந்திரமோகன் முகத்தில் அறைந்தது. ராதாவும் பட்டாபியும் கூட அங்கே உஷ்ண காற்றை புழுக்கமாக உணர பட்டாபி டார்ச்சின் ஒளியை உள்ளே செலுத்தினான். விறுவிறுவென்று ஓடிய அந்த ஒளிவட்டம் கற்ப கிரகம் மேல் போய் நிலை கொண்ட பொழுது அந்த பீடத்தின் முன்னால் ஒரு கல் பலகை, அதில் ஏதோ ஒரு செய்தி. அதை பார்த்த நொடி தாவி குதித்து உள்ளே சென்ற சந்திரமோகன் வெகு வேகமாக அந்த கல் பலகை மேல் ஒளியை பரவவிட்டு அதில் செதுக்கியிருந்த செய்தியை வாசிக்க ஆரம்பித்தான். தலைப்பில் உயில் சாசனம் என்றிருக்க, கீழே அந்த நாளைய வழக்கத்தில் இருந்த வார்த்தைகளின் சேர்க்கையில் பிங்கள ஆண்டு ஆடி மாசம் இதில் பௌர்ணமி திதியில் 1000 வேலைக்காட்டு ஸ்தலமாம் இந்த நந்தன்குட்டி சுவாமி கோவிலுக்காய் இந்த 1000 வேலைக்காட்டு நிலபுலன்களையும் ஜங்கம ஜீவாதாரண நீர்நிலை கேணி குளம் ஊருணி என்று சர்வத்தையும் அடியேன் உடையப்பராயன் தானமாக சமர்ப்பிக்கிறேன் என்பதையும் இந்த கோவில் சொத்தை காத்து ரட்சித்து பராமரிக்கும் பாடானது இந்த வேலைக்காடு ஜனங்களான ஊழியம்பாடிகளுக்கு மட்டுமே உரியது என்பதையும் யாதொரு உற்பாதமும் இன்றி சத்திய பிரமாணமாய் இங்கே லிபிபூர்வ சாசனமாக்கியே மொழிகிறேன். ஊழியம்பாடிகள் உள்ளவரை அனுபவ பாத்தியத்தையும் அவர்கள் இடம் பெயர்ந்தாலோ இல்ல பாத்தியத்தை மறுத்தாலோ பின் இது அரசாங்கம் வசம் சேர்ந்து பொது சொத்தாக வேண்டும் என்றும் விருப்பம் தெரிவிக்கிறேன். இனி இதன் பேரில் என் வம்சாவழியினர் சொந்தம் கொண்டாட எந்த முகாந்தரமும் கிடையாது என்பது மறிக. தாசன், உடையப்பராயன். கல்வெட்டு சாசனத்தை வாசித்த சந்திரமோகன் விக்கித்து போய் நிமிர்ந்தான். ராதாவும் பட்டாபியும் கூட அதை வாசித்துவிட்டு ஏன் இதை பெரியவர் சமாதான பாண்டி பூட்டியே வைத்திருக்க முயன்றார் என்பதை அந்த நொடியே உணர்ந்தவர்களாக நிமிர்ந்தனர். சந்திரா, இந்த சாசனம் வெளியே தெரியக்கூடாதுன்னு தான் கோவிலை பூட்டியே வச்சிருந்திருக்காங்க. ஆமாம்,
பத்திரமா இல்லாம இப்படி கல்வெட்டா இருக்கிற சாசனங்களுக்கு சட்டப்படி பவர் உண்டா? ராதா கணத்தில் தனக்கு தோன்றிய சந்தேகத்தை கேள்வியாக்கினாள். பவர் இருக்கா இல்லையாங்கிறது வக்கீல் சொல்ல வேண்டிய விஷயம் ராதா. ஆனா எந்த நிலையிலும் இந்த 1000 வேலிக்காடு உன் குடும்பத்துக்கு சொந்தமில்லைங்கிறது இதுல இருக்கிற முக்கிய விஷயமே. இது கோவிலுக்கு வரும்பொழுது பாக்குறவங்களுக்கெல்லாம் தெரிய வருமே. அப்படி தெரியணும் தானே சாசனத்தை இங்கே கோவில் பிடத்திலேயே உருவாக்கியிருக்கார் ஜமீன்தார் உடையப்பராயர். சந்திரமோகன் சார், இங்கே நின்று பேச வேண்டாமே, யாராவது வந்துட போறாங்க. பட்டாபிக்கு பயம் கலந்த எச்சரிக்கை. வரட்டும் பட்டாபி, நல்லா வரட்டும். இந்த சாசனத்தையும் பார்க்கட்டும். இங்கே ஒரு சமுதாயத்தையே ஒரு கூட்டம் எப்படி இவ்வளவு நாளா ஏமாத்தி இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிய வரட்டும். கேரளா போயிருக்கிற பெரியவர் திரும்பி வரும்பொழுது அவர் பெரியவராய் இருக்கக்கூடாது, உலக மகா கிரிமினலாத்தான் அவர் இருக்கணும். அவர் குழந்தையாய் இருந்த ராயர், அடியாள் வீரபத்ரன், இன்னும் யார் யாரெல்லாம் இங்கே இருக்காங்களோ அவ்வளோ பேரையும் எல்லோரும் காரி துப்பட்டும். காரி துப்புனா போதுமா சார்? இதுக்கெல்லாம் தண்டனை? பட்டாபிதான் கேட்டான். நிச்சயமா உண்டு, தப்பிக்கவே முடியாது இவங்க. சந்திரமோகன் அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டு கோவிலுக்கு வெளியில் வந்தான். செல்போனை கையில் எடுத்தான். அவனது முயற்சியில் மறுமுனையில் கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் அகப்பட்டார். என்ன சந்திரமோகன், உங்க கேஸ் ஓவரா? ஓவர் இன்ஸ்பெக்டர். விடியும் பொழுது இந்த 1000 வேலிக்காடை ஒரு சுதந்திர பூமி ஆயிட்டதை எல்லோரும் தெரிஞ்சுக்க போறாங்க. நீங்களும் தான். அவ்வளோ நேரம் நான் எதுக்கு காத்திருக்கணும்? நான் இப்பவே கிளம்பி வரேன். பை த பை, இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன இன்ஸ்பெக்டர்? வக்கீல் மூலமா பெரியவர் சமாதான பாண்டிக்கு எல்லா விஷயங்களும் போயிருக்கு. அவர் விலாவாரியா ஒரு கடிதம் எழுதி எங்களுக்கு ஃபேக்ஸ் பண்ணியிருக்கார். அந்த கடிதப்படி பார்த்தா அவர் இப்போ உயிரோடு இருக்க சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்ஸ்பெக்டரின் பதிலில் சில வினாடிகள் கலங்கிய சந்திரமோகன் பின் நிதானமாக சொன்னான். இதை நான் எதிர்பார்த்தேன் இன்ஸ்பெக்டர். பெரியவர் மாதிரி கேரக்டர்களை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. அவங்களுக்கு அவங்களே தான் வில்லனாக முடியும். அந்த கடிதத்தை நாங்க பார்க்கலாமா? எங்களுக்கு பல கேள்விகளுக்கு விடை தெரிய வேண்டியிருக்கு. ஷுவர் சந்திரமோகன். லெட்டரோட ஜெராக்ஸ் காப்பியோடு 60 நிமிஷத்துல உங்களை நான் சந்திக்கிறேன். இன்ஸ்பெக்டர் பேசி முடித்தார். சந்திரமோகனும் செல்லை அணைத்து பாக்கெட்டில் செருகிக் கொண்டான். பட்டாபியும் ராதாவும் அருகே வந்தனர். என்ன சந்திரா, பெரியவர் சூசைட் பண்ணிக்கிட்டாராமா? ராதா கேட்டாள். ஆமாம், தப்பிக்க வழியிலன்னு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. இவர் பார்க்க போயிருந்த நம்பூதிரியே அவ்வளோதான் சாமி உன் கதைன்னு சொல்லியிருப்பான். அதுலேயே மனுஷனுக்கு பாதி உயிர் போயிருக்கும். சரியா தான் சொன்ன பட்டாபி. இந்த ராத்திரி இப்படி டென்ஷனே இல்லாதபடி மாறும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் குட்டி நந்தசுவாமியோட அனுக்கிரகத்தால் தான். இடிச்சேனா அவருக்கே நாம தான் இப்ப திரும்பி உட்கார வச்சு அனுக்கிரகம் பண்ண நிலையில இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. வாஸ்தவம் தான். நான் போய் என் அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிட்டு வரேன். முதல்ல அவங்க கோவிலை பார்க்கட்டும், அப்புறம் ஊர் பார்க்கட்டும். நீ எதுக்கு போகணும்? மணியை அடி, எல்லோரும் திரண்டு வரட்டும், பார்க்கட்டும். இன்ஸ்பெக்டரும் வந்துடுவார். எல்லாரும் முன்னாலேயும் பெரியவரோட கடிதத்தையும் படிச்சிருவோம். அதுவும் சரிதான் என்றபடி பட்டாபி எழுந்து போய் மணிக்கயிற்றை தொட்டு இழுத்தான். டங் 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 என்ற மணி சப்தம் அந்த இரவில் ஒரு அதிசய ராகமாக ஒலிக்கத் தொடங்கியது. விமான நிலையத்திற்கு ராதாவும் வந்திருந்தாள். அவனோடு பட்டாபி, சங்கவை, ரத்ன சபாபதி, ருக்மணியும் வந்திருந்தனர். பிரியாவிடை பெற்றபடி எல்லோருக்கும் டாட்டா காட்டிக்கொண்டே விமானத்தை நோக்கி நடந்தான் சந்திரமோகன். 2 மாதத்துக்கு முன் ஸ்ரீமதியோடு ஜோடியாக வந்தவன் தனியாக திரும்பி செல்கிறான். உள்ளே சீட்டில் போய் அமர்ந்தவன் ஸ்ரீமதி நினைப்போடு பாக்கெட்டில் கையை விட்டான். அவளது புகைப்படம் அவன் விரல்களில் சிக்கியது. அதை முகத்துக்கு நேரே வைத்துக்கொண்டு உற்று பார்த்தான். கண்கள் கலங்கிவிட்டன. உதட்டில் முணுமுணுப்பு. ஸ்ரீ, உன்னை கொலை செய்த கூட்டத்தை உள்ள தள்ளிட்டேன். உன்னால ஏழை கூட்டத்துக்கே விடிவும் பிறந்திருக்கு. ஆனா என் வாழ்க்கை மட்டும் அஸ்தமிச்சு போச்சேடா. நீ போயிட்டேடா. அழுதான். மீண்டும் பாக்கெட்டில் போட்டோவை வைத்தான். அப்பொழுது அந்த ஃபேக்ஸ் கடிதம் விரலில் பட்டு உரசியது. வெளியே எடுத்தான். பல ரகசியங்களுக்கு விடை சொன்ன அதை பலமுறை படித்துவிட்டான். இருந்தும் திரும்பவும் ஒரு முறை படிக்க தொடங்கினான். இன்ஸ்பெக்டர் அவர்களுக்கு 1000 வேலி தோட்டத்தை சமாதான பாண்டி எழுதி கொள்வது. இந்த கடிதம் உங்கள் கையில் இருக்கும் நேரம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். இதுநாள் வரை என் கட்டுப்பாட்டில் இருந்த காக்கை குருவி கூட பறக்க அஞ்சிய என் 1000 வேலி தோட்டமும் கை நழுவி போயிருக்கும். என் தம்பி மகனான கழுகாச்சலராயரின் மகள் ராதாவும் சந்திரமோகனும் மிக சாமர்த்தியமாக கோவில் கதவை திறந்து உள்ளிருக்கும் சாசனத்தை படித்திருப்பார்கள். இதையெல்லாம் நினைக்கும் பொழுதே இவ்வளவு நாள் நான் அந்த வேலிக்காட்டை கட்டி காப்பாற்றியதை அதிகம் என்று தான் தோன்றுகிறது. சந்திரமோகன் மனைவி ஸ்ரீமதி விஷயத்தில் ராயனும் வீரபத்ரனும் அவசரப்பட்டு விட்டனர். சந்தோஷமாக அனுப்ப வேண்டிய ஜோடிகளை பிரித்து பயமுறுத்தி நினைத்தது தவறாகிவிட்டது. உண்மையில் புலியனுக்கு தான் அந்த வேலிக்காடு சொந்தம். அவன்தான் கள்ளன் வரதமலையை கொன்று
வரதமலையின் பொக்கிஷங்களையும் கொள்ளையடித்தவன். பொக்கிஷங்களை எங்கோ பதுக்கிவிட்டு வரதமலையோடு வந்தவனை நடுவழியில் சந்தித்த நான் தான் அவனை சாட்டியால் அடித்து போட்டுவிட்டு வரதமலை உடலையும் எடுத்துக்கொண்டு ஜமீன்தாரை போய் சந்தித்தேன். புலியன் இறந்துவிட்டதாக நான் கருதியது தப்பாகிவிட்டதே. அவன் உயிரோடு திரும்ப வந்து ஜமீன்தாரையும் சந்தித்து என் சதி செயலையும் சொல்லிவிட்டான். இதனால் கொதித்து போன ஜமீன்தார் என்னை ஊரறிய அவமானப்படுத்தவும் புலியனை ஊரறிய கௌரவப்படுத்தவும் மிக ரகசியமாக திட்டமிட்டார். இரவோடு இரவாக சாசனம் எழுதி அதை கோவிலில் வைத்துவிட்டு திரும்பவும் விக்கிரக பிரதிஷ்டை செய்யவும் திட்டமிட்டார். இதை கண்டுபிடித்தவர் என் அப்பாவான கதிர்வேல் ராயர் தான். விஷயத்தை என்னிடம் கூறியவர் விடுவதற்குள் சாசனத்தை பதிக்க சென்ற புலியனையும் ஜமீன்தாரையும் தீர்த்து கட்ட சொன்னார். கோவிலில் பிரதிஷ்டை செய்வதற்காக புலியன் வீட்டில் உள்ள விக்கிரகத்தை கொண்டு சென்றிருக்கும் புலியன் ஆட்களை தான் பார்த்துக் கொள்வதாக கூறி புறப்பட்டு சென்றார். அதற்கேற்ப என் வசமும் அவர் வசமும் ரங்கூனிலிருந்து கொண்டு வந்திருந்த துப்பாக்கிகள் இருந்தன. அவர்தான் புலிய நாட்களை தீர்த்து கடிவிட்டு பெட்டியையும் குளத்தில் போடுது. சாவையோடு அவர் திரும்பும்பொழுது புலியனை பாராட்டி ஜமீன்தார் நட்ட நடுக்கல் கண்ணில் பட்டு எரிச்சல் மூட்டியதால் அதை பிடுங்கி அருகில் இருந்த பாம்பு புற்றுக்குள் போட்டு மூட நினைத்த பொழுது அவரை ஒரு நல்ல பாம்பு கடுத்து விட்டது. அப்பொழுதுதான் சாவிக்கொத்தும் அங்கே விழுந்திருக்க வேண்டும். அந்த சாவிக்கொத்து என் பேத்தி ராதா கையில் கிடைத்தது. என் வசம் திரும்ப வந்தபொழுது ஆச்சரியப்பட்டு போனேன். பெட்டிக்கும் சாமி சிலைக்கும் என் அப்பாவே சமாதி கட்டினார். நானும் கோவிலில் ஒளிந்திருந்து ஜமீன்தாரையும் புலியனையும் தீர்த்து கட்டினேன். அதில் புலியனின் உடம்பை மட்டும் யாருக்கும் தெரியாமல் புதைத்துவிட்டு ஜமீன்தார் உடம்பை வெளியே போட்டு கள்ளன் வரதமலையின் தம்பி பழிவாங்கி விட்டதாக எல்லோரையும் நம்ப வைத்தேன். கோவிலையும் மூடி சாசனம் வெளியே தெரியாமல் பார்த்து கொண்டேன். இதற்கு நம்பூதிரியை துணை சேர்த்து கொண்டேன். பிறகு ஒரு நாளில் சாசனத்தை வெடிவைத்து தகர்த்து விடலாம் என்று தான் நினைத்தேன். ஆனால் அதை செய்ய இறுதி வரை முடியவில்லை. நான் உருவாக்கிய நம்பிக்கை என்னையே கட்டி போட்டு விட்டது. கள்ளன் வரதமலை திருடிய நகை முதல் கோவில் நகை வரை சகலமும் முறுக்கப்பட்டு தங்க பிஸ்கெட்டுகளாக மாற்றப்பட்டு அதையும் கூட கோபாலிடம் பர்மாவுக்கு கொடுத்து அனுப்பியுள்ளேன். இனி தப்பிக்க வழியில்லாத நிலையில் நான் எழுதும் இந்த கடிதத்தை ஒரு வாக்கு மூலமாகவே கருதவும். இப்படிக்கு சமாதான பாண்டி. அந்த ஜெராக்ஸ் கடிதத்தை படித்து திரும்ப பாக்கெட்டினுள்ளே வைத்தான். ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். விமானம் கிளம்பி நடுவானில் இருப்பது தெரிந்து வெளியே மேகப்பொதிகள். அவன் மனதிலும் ஒருவித அமைதி. என்ன நண்பர்களே, கதையை கேட்டிங்களா? இந்த கதை இதோட முடிஞ்சிருச்சு. இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய ப்ரீமியம் மெம்பர்ஷிப் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு விரும்புனீங்கன்னா ஜாயின் போட்டிருக்க அந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேண்டிய பேக்கேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.